ஓகே, மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி வகுப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு பழைய சிலபஸ்ல தான் அழகு 5 இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா எத்தனாவது யூனிட்ல இருக்குன்னா 4வது யூனிட்ல இருக்கு. ஸோ இந்திய ஆட்சியியல் அப்படின்ற டாபிக் நம்ம எப்படி படிக்கணும், இதனுடைய சிலபஸ் என்ன அப்படின்றத ஓவரால் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாருங்க, இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு இருக்கு. இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற டாபிக் உள்ள நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, நமக்கான அரசியலமைப்பு உருவாவதற்கான காரணம் என்ன, நமக்கு அரசியலமைப்பு உருவாகுதுன்னா அதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். அப்போ இந்திய அரசியலமைப்பு உருவாக வரலாற்று பின்னணி காரணம் என்ன அப்படின்றது ஒன்று பார்க்கணும். அதன் பிறகு இந்திய அரசியலமைப்பை உருவாவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கிறோம். இது ரெண்டையும் பார்த்ததுக்கு அப்புறமா அரசியலமைப்பு புத்தகத்தை எழுதி முடிச்சிருவாங்க. ஸோ அந்த புத்தகத்துல இருந்து ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்க போறோம். முதல்ல அந்த புத்தகத்தினுடைய முகவுரையா, அதாவது அந்த அரசியலமைப்பு புத்தகம் என்ன சொல்ல வருது அப்படின்றத பத்தி தான் அந்த இன்ட்ரோ இருக்கும். நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கும். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சம்மரி தான் சொல்றேன். அந்த முகவுரை எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். தென் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன் பை ஒன்னா உள்ள ஆர்டிகல்ஸ்ல இருந்து உள்ள கடைசி வரைக்கும் போயிட்டு இந்த சிலபஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது முகவுரை, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள், மாநிலங்கள், யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு கடைசியில மனித உரிமைகள் சாசனம் அப்படின்ற வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு டாபிக். நமக்கு என்னதான் வந்து அடுத்தடுத்து சிலபஸ் மாத்தினாலுமே இந்த டாபிக் எல்லாமே எப்பவுமே இருக்கக்கூடியதுதான். இது எல்லாமே நம்ம படிக்கணும். நம்ம என்னதான் இது குரூப் 4 பேட்சா இருந்தாலும் நம்ம குரூப் 2 லெவலில் தான் என்ன பண்ண போறோம், கொடுக்க போறோம். இது உங்களுக்கு இங்கிலீஷ்ல உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும், நான் தமிழ்ல சொல்லிடுவேன். நீங்க தாராளமா அதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்க நோட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ உங்களுக்கு கிளாஸ்ல வந்து லைன்ல நோட்ஸ் எடுக்க முடியலனாலுமே ரெக்கார்டிங் வீடியோ உங்களுக்கு இருக்கும். நீங்க தாராளமா ரெக்கார்டிங் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நோட்ஸ் எடுத்து தான் நீங்க படிக்கணும். எந்த புக்குமே வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்து படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அப்படியே படிக்காதீங்க, நோட்ஸ் எடுத்து பாருங்க. ஸோ நோட்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியா உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த டாபிக்னுடைய ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இந்திய அரசியலமைப்பு உருவாவதற்கான வரலாற்று காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். வரலாற்று காரணம் என்னவா இருக்கும், அதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ் இருக்கு. இதனுடைய பிடிஎஃப் உங்களுடைய ஆர்மம் பேட்ச் குரூப்ல நான் போடுறேன். அதாவது ஒவ்வொரு டாபிக்கும் வந்து எங்க படிக்கணும், ஓல்டு புக்ல எங்க கவர் ஆயிருக்கு, நியூ புக்ல எங்க கவர் ஆயிருக்கு, இது ரெண்டுமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கும். ஒவ்வொரு டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் நடத்தும் போது ஸ்கூல் புக்கே நீங்க பார்க்க வேணாம், நான் கொடுக்குற நோட்ஸை மட்டும் பாருங்கன்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். அதை தான் நான் இப்பயும் சொல்றேன். இந்த நோட்ஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. இருந்தாலும் இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய நான் அனுப்புறேன். இது பாலிட்டி குரூப் 2 மெயின்ஸ்னுடைய சிலபஸ் நான் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். 2A மெயின் சிலபஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம ஓவராலா வந்து முக்கியமான டாபிக் எல்லாமே பார்க்க போறோம். முதல்ல அரசியலமைப்பு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அரசியலமைப்பு உருவாவதற்கான வரலாற்று காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். நமக்கு ஏன் அரசியலமைப்பு வேணும்? ஒரு நாட்டுக்கு அரசியலமைப்பு அப்படின்றது அந்த நாடு தனக்கு தேவையான சட்டத்திட்டங்களை தானே உருவாக்கி அதன் மூலமா தன்னுடைய மக்களை, தன்னுடைய குடிமக்களை வழி நடத்துவாங்க. சோ சட்டம் போட்டு எழுதக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய நாட்டை வழி நடத்துவாங்க. சரி, இந்த சட்டம் அப்படின்ற கான்செப்ட் எப்போ உருவாச்சு, ஏன் உருவாச்சு அப்படின்னு பார்க்கணும்ல. அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் இதுல ஹிஸ்டரி டாபிக் பார்க்க வேண்டியதா இருக்கும். இப்ப நான் ஐஎன்எம் கிளாஸ் உங்களுக்கு நான் தான் எடுக்க போறேன். அப்போ ஐஎன்எம்ல உங்களுக்கு இந்த ஆரம்பம் அப்படின்றது இந்த வீடியோ ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு காமன் தான். ஸோ இதுல நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த சட்டம் உருவாவதற்கான காரணம் யாரு? ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்தாங்க, இந்தியர்களை அடிமைப்படுத்தினாங்க, அவர்களுக்கு தேவையான அவர்களுக்கான சட்டங்களை போட்டாங்க. தென் லேட்டரா விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம், நிறைய விஷயங்களை நமக்குன்னு எடுத்துக்கிட்டோம். முதல்ல ஆங்கிலேயர்கள் ஏன் இந்தியாவுக்கு வரணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இதுதான் ஐரோப்பியா. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு இது பண்ற பாருங்க. ஐரோப்பா கண்டம், இந்த ஆசியா கண்டத்து மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொறாமை இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா இங்க கிடைக்கக்கூடிய நிறைய நறுமண பொருட்கள், நிறைய வாசனை பொருட்கள், இது எல்லாத்து மேலேயும் இங்க இருக்கக்கூடிய இந்த ஐரோப்பிய நாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண் இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உலக நாடுகள் ஃபுல்லா சுத்தி தெரிஞ்சு இந்த நறுமண பொருட்களை தன்னுடைய நாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, கொண்டு போவாங்க. இப்படி கொண்டு போறதுனால என்ன லாபம்? இப்படி கொண்டு போறதுனால அவர்கள் அதை அதிக விலைக்கு தன்னுடைய நாட்டில் விற்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா ஐரோப்பா நாட்டுல இங்க இருக்காங்க தெரியுமா, இவங்க எந்த அளவுக்கு நறுமண பொருட்கள், உதாரணத்துக்கு இந்த மிளகு, இந்த வாசனை பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்களை எந்த அளவுக்கு முக்கியமா வச்சிருந்தாங்க அப்படின்னா
தன்னுடைய வேலையாட்களுக்கு சம்பளம் தரத்துக்கு மிளகை தந்தாங்க. தன்னுடைய தன்னுடைய மன்னருக்கோ இல்லை யாருக்கோ பரிசளிக்கிறதுக்கோ கொடுக்கறது கூட மிளகை பயன்படுத்தியே கொடுத்தாங்க. இறந்தவர்களுடைய உடலை பதப்படுத்துறதுக்கும் இந்த மிளகை என்ன பண்ணாங்க, பயன்படுத்தி பதப்படுத்தினாங்க. ஸோ இந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு பொருளா இந்த நறுமண பொருட்களை முக்கியமா இந்த மிளகு இருந்துச்சு. அதனாலதான் நான் மிளகு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளா இருந்துச்சு. தங்கத்துக்கு இணையா ஒரு விஷயத்தை கருதுனாங்கன்னா அது மிளகு கருதுனாங்க. அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க தேடினாங்க. அப்ப அவங்களுடைய வேட்டையாடுதல் என்ன இருந்துச்சுன்னா நிலம் வழியா தான் வந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப நான் உங்களுக்கு லொகேஷன் போடுற பாருங்க, இப்படி நிலம் வழியா தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துகிட்டு இருந்தாங்க. ஓகே, பட் இப்படி நிலம் வழியா வந்தவங்க திடீர்னு வந்து ஏன் வந்து அவங்க கடல் வழி மார்க்கத்தை கண்டுபிடிக்கணும்னா, இந்த பகுதி இருக்கு தெரியுமா, இந்த பகுதி வந்து முதல்ல வந்து நம்மளுடைய கிறிஸ்தவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. பட் லேட்டரா முன்னாடி உங்களுக்கு தெரியும் நாடு பிடிக்கிற கொள்கை, நிறைய வேட்டையாடி நிறைய வந்து போர் தொடுத்து நிறைய பகுதிகள் கைப்பற்றுவாங்க. அந்த மாதிரி இந்த பகுதி என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமானிய துருக்கியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முகலாயர்கள் முஸ்லீம்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கைப்பற்றுறாங்க. இதனால இந்த ஐரோப்பால இங்க இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ், இவங்க இஸ்லாமியர்களோட ட்ரேட் செய்யறத அவங்க விரும்பல. அதுவும் இல்லாம இவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான வரியை விதிச்சாங்க. அதனால அவங்க இந்த லேண்ட் வழியா போற பாதையை விட கடல் வழியா போறதுக்கான இன்னொரு பாதையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்தாங்க. சோ அந்த மாதிரி முயற்சி எடுக்கும் போதுதான் இந்த ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் நாடு அதிகமா சண்டை போட்டு இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸ்பெயினும் போர்ச்சுகலும் வந்து சண்டை போட்டாங்க. ஸ்பெயின் சார்பா இந்த லேண்ட் வழியா இந்தியாவை கண்டுபிடிக்கணும்னு இந்த வழியா வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர் தான் கொலம்பஸ். பட் ஆனா போர்ச்சுகல் நாட்டு சார்பா இங்க இருந்து ஒருத்தர் வராரு. யார் அப்படின்னா அவர் தான் பார்த்தலோமியா டயஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்த்தலோமியா அப்படின்றவர் யாரு, இவர் போர்ச்சுகல் நாட்டு சார்பாக முதல்ல அனுப்பப்பட்ட ஒரு மாலுமி. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா மன்னர் ஹென்றி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடல் பயிற்சிக்கான ஒரு ஸ்கூலை வந்து ஆரம்பிச்சதுனால அவரை மாலுமி ஹென்றி, தி நேவிகேட்டர் ஹென்றி அப்படின்னு கூட அவர் சொல்லுவாங்க. அவருடைய உதவியாளர், அதாவது மன்னர் ஹென்றி, இவரை மாலுமி ஹென்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல நேவிகேட்டர் ஹென்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் கடல் சார்ந்த ஆர்வம் இருந்ததுனால கடல் சார்ந்த ஒரு அறிவியல் பயிற்சி பள்ளியவே தொடங்கினாரு. அதனால இவர் மாலுமி ஹென்றி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவருடைய இதனால இந்த பார்த்தலோமியா அப்படின்றவர் என்ன பண்றாரு, இந்த இந்தியாவை கடல் வழியா கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால வராங்க. நம்ம என்ன பார்த்தோம், உலக நாடுகள் அளவுகள்ல நிறைய இடங்களை கண்டுபிடிச்சு இந்த ஸ்பைசஸை கண்டுபிடிக்கிறது இந்த ஐரோப்பியனுடைய வேலை. அதுல லேண்ட் வழியா ட்ரேட் பண்ணும்போது இந்த பகுதி நம்மளுடைய ஆட்டோமானிய துருக்கியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெல்லிங் எழுதுற ஆட்டோமானிய துருக்கியர்கள் இவர்களுடைய கட்டுப்பாட்டுல அந்த பகுதி போகுது. அப்படி போனதுனால இவங்க என்ன பண்றாங்க, கடல் வழி பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கான இது பண்றாங்க. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா கடல் வழி பாதையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு கிடையாது. அதுக்கு முன்னாடியில இருந்தே அவங்க லேண்ட் வழியா வந்துட்டு தான் இருந்திருக்காங்க. லேண்டினுடைய பாதை தடப்பட்டதுனால கான்ஸ்டாண்டினோபிள்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டாண்டினோபிள் அதனுடைய துறைமுகம், அந்த இடத்துடைய பேரு. அந்த இடம் தான் இந்த துருக்கியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போகுது. கான்ஸ்டாண்டினோபிள் இந்த துருக்கியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போகுது. இப்படி போனதுனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா இவர்கள் கடல் வழி பாதையை கண்டுபிடிச்சு வராங்க. அப்படி முதல்ல மாலுமி ஹென்றியினுடைய உதவினால பார்த்தலோமியா வராரு. பட் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இங்க இருக்காரு தெரியுமா, இந்த இடத்துக்கு மட்டும் தான் வராரு. இந்த ஆப்பிரிக்காவுடைய தென்கோடி முனைக்கு வராரு. இதை தாண்டி அவரால் போக முடியல. ஏன் போக முடியலன்னா கடல் சீற்றம். முதல்ல ஒரு போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க பயங்கரமான கடல் சீற்றத்தை எதிர்கொண்டு இப்படி வரும்போது நமக்கே யோசிச்சு பாருங்களேன். இப்ப நார்மலா நம்ம ஒரு ட்ரெயின்ல போறதோ பிளைட்ல போறதோ கப்பல்ல போறதோ நமக்கு சிலருக்கு ஒத்துக்காது. அப்படி இருக்கும்போது அவங்க கடல் பயணமே பார்க்காத ஒருத்தவங்க ரொம்ப தூரம் கடல் பயணம் வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், நிறைய பேர் இறக்க ஆரம்பிச்சாங்க, நிறைய பேருக்கு அது ஒத்துழைக்கல. அதனால பார்த்தலோமியா ரிட்டர்ன் போறாரு. தென் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா மன்னர் ஜான் அப்படின்னு வராரு போர்ச்சுகல் நாட்டுக்கு. இந்த மன்னர் ஜான் என்ன பண்றாரு, இவர் ஊக்குவிக்கிறாரு. இவருடைய ஊக்குவிப்புனால பார்த்தலோமியா டயஸ் இவர் தான் முன்னாடி போனாரு. இவருடைய ஆதரவுனால அடுத்ததா ஒருத்தர் வராரு, அவர் தான் வாஸ்கோ ட காமா. இந்த வாஸ்கோ ட காமாக்கு கடல் பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னதே இந்த பார்த்தலோமியா தான். இவருடைய வழிகாட்டுதன்படி இவர் என்ன பண்றாரு, இவர் வந்து இந்தியா வந்து அடைகிறாரு. இந்தியாவை எங்க வந்து அடைகிறாரு, கேரளா கோழிக்கோடு பகுதியில வந்து இறங்குறாரு. அங்க மன்னர் ஜாமரின் அப்படின்றவர் இருக்காரு. இந்த ஜாமரின் யாரு, சேர மரபுல வந்த ஒரு அரசர். இவரு வாஸ்கோ ட காமாவை வாங்க ஐயா அப்படின்னு வரவேற்கிறாரு. ஆனா ஒருவேளை இவருக்கு அப்பயே தெரிஞ்சு அவரோட நட்புறவு இல்லாம இருந்திருந்தா நம்மளோட ஹிஸ்டரி மாறி இருக்கலாம். பட் ஜாமரின் அவர்களோட ஆரம்பத்துல நட்புறவு வச்சாங்க. பட் லேட்டர் நமக்கு என்னாச்சு அப்படின்னா அது பிரச்சனை ஆயிடுச்சு. 1498 தான் நம்முடைய வாஸ்கோ ட காமா என்ன பண்றாரு, இங்க
என்ன பண்றாரு, நம்மளுடைய இந்தியாவுக்கு வராரு. அவரை வரவேற்ற மன்னர் ஜாமரின். இப்போ உங்களுக்கு இதுல இருந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கான நிலவழித்தடம் எந்த துறைமுகத்தால் இந்த துருக்கியர்கள் கட்டுப்படுத்தியதால் தடைப்பட்டதுன்னா கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்றது. சரி, அடுத்தது முதல்ல தென்கோடி முனை வரைக்கும் வந்தவர் யாரு? ஆப்பிரிக்காவினுடைய தென்கோடி முனை வரைக்கும் வந்தது யாருன்னு கேட்டா பார்த்தலோமியா. முதல்ல இந்தியாவுக்கு வந்த போர்ச்சுகீசியர் கேட்டா வாஸ்கோ ட காமா. எந்த ஆண்டு? 1498. இவரை வரவேற்ற மன்னர் யாரு? மன்னர் ஜாமரின். எதனால அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க? நறுமண பொருட்களுக்காக வந்தாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரீசன். நம்ம இதை இன்னும் கொஞ்சம் டெப்தா ஐஎன்எம் கிளாஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்ம டெப்தா பார்ப்போம். ஏன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வரலாற்று பின்னணியில ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா ஐஎன்எம்ல இன்னும் கொஞ்சம் நீங்க டெப்தா தெரிஞ்சுக்கணும். அல்ல போர்ச்சுகீசியர்கள், அடுத்து டச்சுக்காரர்கள், அடுத்து ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லி 1 by 1 நம்ம பார்ப்போம். இப்ப இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகே, சரி, இது வரைக்கும் வந்து பார்த்தோம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்ல சொல்லுங்க. என்ன டவுட்டா இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே, சரி, இப்பதான் அவங்க இந்தியாவுக்கு வராங்கன்றதை மட்டும் பார்த்தோம். தென் பாருங்க, முதல்ல வந்தவங்க யாரு அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல நம்ம வந்து பார்க்க போறோம். எதுல? இந்த பாலிட்டி கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கறது இவ்வளவுதான் பார்க்க போறோம். பட் பாலிட்டி கிளாஸை தாண்டி நம்ம ஐஎன்எம்ல தான் இதை டெப்தா பார்க்க போறோம்னு சொன்னோம். சரி, இப்போ நம்ம பாலிட்டில என்ன கேட்பாங்க? முதல்ல வந்தது யாரு, 2வது வந்தது யாரு, 3வது வந்தது யாரு, 4வது வந்தது யாரு, 5வது வந்தது யாரு? இது 5மே மேட்ச் த ஃபாலோயிங்ல உங்களுக்கு வந்து கேட்பாங்க, பொறுத்துகளை கேட்பாங்க. அப்ப இங்க பாருங்க, 1498 முதல்ல வந்தது யாருன்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த வாஸ்கோ ட காமா வராரு. சரிங்களா? அவர் யாரு? போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த ஒரு மாலுமி வராரு. இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது என்ன அப்படின்னா இந்தியாவில் அவர்களுடைய தலைநகரம் எங்க அமைக்கப்பட்டது? இந்தியாவில் அவர்களுடைய தலைநகரம் எங்க இருந்துச்சுன்னா முதல்ல கொச்சின்ல இருந்துச்சு, லேட்டரா கோவாக்கு மாத்துறாங்க. அதனால 2 இடமும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? சரி, 1602 டச்சுக்காரர்கள் வந்தாங்க. முதல்ல வந்தது போர்ச்சுகல். அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு என்னடா போர்ச்சுகல் நல்லா வியாபாரம் பண்றாங்க இந்தியால, நம்மளும் போய் வியாபாரம் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு 2வது டச்சுக்காரர்கள் வராங்க. அவர்களுடைய தலைநகரமா இந்தியாவில இருந்தது புலிகாட் நாகப்பட்டினம் அப்படின்றது. 3வது யார் வராங்கன்னா 1611. என்ன சார் 1611 போட்டிருக்கீங்களே, நிறைய புக்ல வேற இயர் இருக்குன்னா நான் இங்க சொல்றேன், ஐஎன்எம்ல மறுபடியும் சொல்லுவேன், இருந்தாலும் இந்த இடத்துல நான் சொல்றேன். 1600 அனுமதி வாங்குறாங்க இங்கிலாந்து மகாராணி எலிசபெத் கிட்ட இருந்து. 1608 இந்தியாவுக்கு வராங்க. 1609 ஜஹாங்கீரை பாக்குறாங்க. 1611 தான் முதல்ல டெம்பரரி ட்ரேட் சென்டர் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் நான் இந்த இயர் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த இயர் வந்து நான் தெளிவா சொல்லிட்டேன், நோட்ஸ் நீங்க எழுதிக்கோங்க. அப்போ இந்தியாவில் அவர்களுடைய தலைநகரமா 3 இடங்கள் முக்கியமா இருந்துச்சு. ஒன்னு மெட்ராஸ், இன்னொன்னு கல்கத்தா, இன்னொன்னு பாம்பே. ஓகே, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 5மே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். அதாவது ஐரோப்பாவுக்கு இப்ப நான் இது காட்டுறேன் பாருங்க. ஐரோப்பாவிற்கு நம்மளுடைய இந்தியா பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கம், ஐரோப்பாவிற்கு நம்மளுடைய இந்தியா கிழக்கு பக்கம் அப்படின்றதுனால அது கிழக்கு இந்திய நிறுவனம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேர் சேர்க்கிறோம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு போர்ச்சுகல்னா போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டச்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பட் நம்ம பிரிட்டிஷ் தான் கடைசி வரைக்கும் நம்மள ஆட்சி பண்ணதுனால நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனினா வெறும் பிரிட்டிஷ் மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லாமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். அதுக்கு முன்னாடி மட்டும் அதோடைய நேம் நம்ம என்ன பண்றோம், அந்த ஊரோட நேம் நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்து டானிஷ் 1616. அடுத்து 1664 பாண்டிச்சேரி பிரெஞ்சு, அதாவது பிரெஞ்சுக்காரங்க வராங்க. டானிஷனுடைய தலைநகரமா செராம்பூர், இது மேற்கு வங்கத்துல இருக்கு, வெஸ்ட் பெங்கால். பிரெஞ்சுடைய தலைநகரமா பாண்டிச்சேரி, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அப்போ முதல்ல வந்த 5 பேர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. இதுல இருந்து உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா எந்த ஆண்டு வாஸ்கோ ட காமா இந்தியாவிற்கு வந்தார்? 1498. எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் முதலாக இந்தியாவுக்கு வந்தாங்க? போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து ஆங்கிலேயர்கள் எத்தனாவதாக இந்தியாவிற்கு வந்தார்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க. 3ஆவதாக இந்தியாவிற்கு வந்தாங்க. எந்த ஆண்டு வந்தாங்க? 1608 வராங்க. ஓகே, 9 ஜஹாங்கீரை பாக்குறாங்க. சரிங்களா? 1600 எலிசபெத் மகாராணி கிட்ட அனுமதி வாங்குறாங்க. ஓகே, சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டென்ட். இந்த 5 பேர் யாரு அப்படின்னு பாத்துக்கோங்க, கடைசியா இருந்தவங்க யாரு அப்படின்றத பாத்துக்கோங்க. ஓகே, சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது, அடுத்து பாருங்க, இதுக்கு முன்னாடி ஜெனரல் டேர்ம்ஸ் சொல்லிக்கிற இது மட்டும் பாருங்க.
என்ன அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. இப்ப நம்ம என்னதான் 5 நாட்டினர் ஐரோப்பா அப்படின்றது ஒரு கண்டம், அந்த கண்டத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த 5 நாட்டுக்காரங்க. இப்ப எப்படி ஆசியா அப்படின்றது ஒரு கண்டம், அந்த ஆசியா கண்டத்துல நம்மளுடைய சைனா இருக்கு, இந்தியா இருக்கு, பாகிஸ்தான் இருக்கு, இதெல்லாம் நாடுகள். அந்த மாதிரி ஐரோப்பா கண்டத்துல இருந்து வந்த அந்த 5 நாட்டினர்கள். என்னடா சில இடங்கள் ஐரோப்பியர்கள் படிக்கிறோம், சில இடங்கள்ல போர்ச்சுகீசியர்கள் படிக்கிறோம். யார் இவங்கன்னா ஐரோப்பா கண்டத்திலிருந்து வந்த போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்றதுதான். அப்போ நம்ம இதெல்லாம் நாடு, இங்க இருக்கிறதெல்லாம் நாடு. ஓகே, இவங்க எந்த கண்டத்தை சேர்ந்தவங்க? இவங்க எந்த கண்டத்தை சேர்ந்தவங்கன்னா ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்தவங்க. ஓகே, கான்டினென்ட். அடுத்து பாருங்க, இப்ப நம்ம பார்க்க போறது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தான் பார்க்க போறோம். ஏன்னா இவர்களால தான் நமக்கு சட்டம் வந்துச்சு. சட்டம் உருவாவதற்கான அடிப்படையே இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த கம்பெனி முதல்ல எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, பாருங்க. முதல்ல ஒரு 24 டைரக்டர்ஸ், 100 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு 24 கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்லக்கூடிய இயக்குநர்கள் இருப்பாங்க. இவங்களாம் சேர்ந்து என்ன தெரியுமா பண்றாங்க? போர்ச்சுகல் சேர்ந்தவங்க இந்தியாவில போய் நல்லா வியாபாரம் பண்றாங்க, டச்சுக்காரர்களும் ஆசியால போய் நல்லா வியாபாரம் பண்றாங்க. ஏன் நம்ம வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை. அந்த ஆசையில என்ன பண்றாங்க? மகாராணி கிட்ட போய் அனுமதி கேட்கிறாங்க. எலிசபெத் மகாராணி, எங்களுக்கு என்ன பண்ணுங்க, நாங்களும் இந்தியாவில போய் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு இல்லாம நாங்க மட்டும்தான் இந்தியாவில போய் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு அனுமதி கேட்கிறாங்க. மகாராணி என்ன பண்றாங்க? சரி, ஓகே, நீங்க மட்டும் அவங்களுக்கு வட்டி வரி அந்த இது டாக்ஸ் வந்தா போதுமானது. அதனால என்ன பண்றாங்க? சரி, ஓகே, நீங்க மட்டும் வியாபாரம் பண்ணுவதற்கான அனுமதியை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க? சார்ட்டர், அதாவது சாசனம் அப்படின்றத கொடுக்குறாங்க. 1600 வாங்குறாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க, மகாராணி கிட்ட இவங்க அனுமதி வாங்கும் போது இந்தியாவில் யார் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அக்பர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்தியாவுக்கு வரும்போது ஜஹாங்கீரை பாக்குறாங்க. ஏன்னா 1605 அக்பர் இறந்துருவாரு. அதன் பிறகு ஜஹாங்கீர் வருவாரு. அப்ப 1608 தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வராங்க. அனுமதி வாங்கினது அக்பருடைய பீரியட்ல. அப்ப பாருங்க, அக்பர், முதலாம் எலிசபெத் மகாராணி ஒரே சமகாலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதாவது ஆட்சி பண்ணதுல ஒரே காலத்துல இருந்தவங்க அப்படின்னு. ஸோ டிசம்பர் 31, 1600 ஏடியில. சரி, இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா யார் வரா? 1609 வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்றவர் வராரு. இவர் ஜஹாங்கீரை பார்க்குறாரு. ஜஹாங்கீரை பார்த்த உடனே ஜஹாங்கீர் அனுமதி தரல. ஏன் தரலன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்தது யாரு? போர்ச்சுகீசியர்கள் தானே. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜஹாங்கீரோட நட்புறவுல இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? இப்ப நம்ம உதாரணத்துக்கு நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, ரியல் லைஃப்ல ஒரு 2 ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3ஆவதா ஒரு ஃப்ரெண்டு உள்ள வரானா, அந்த 2 ஃப்ரெண்டு 3ஆவது ஒருத்தனை சேர்க்க விரும்ப மாட்டான். அவனு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த போர்ச்சுகல் ஜஹாங்கீரை திணிக்கிறார். நீ அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாது, நீ இங்கிலீஷ்காரனோட சேரக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால போர்ச்சுகீசியருடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஜஹாங்கீர் ஆங்கிலேயர்களுக்கு உதவி செய்ய மறுத்துட்டார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா முதலாம் ஜேம்ஸ் அரசர் வருவாரு. ஜேம்ஸ் அரசர் சார்பா சர் தாமஸ் ரோ அப்படின்றவர் வருவாரு. சரிங்களா? இவர் பாத்தீங்க அப்படின்னா இவர் இந்தியாவுக்கு இவரு கோரிக்கை எல்லாம் வைப்பாங்க. இந்த கோரிக்கைக்கு அப்புறமா எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நமக்கு 1611 முதல்ல இந்தியாவில தற்காலிகமா வணிகம் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு அனுமதி கிடைக்குது. அது என்ன தற்காலிகம்? தற்காலிகம் அப்படின்னா ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது. ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு இந்த இடத்துல இருக்கு, இன்னொரு நாளைக்கு வேற இடத்துல போடுவாங்க. அப்படி மாறி இடத்த என்ன பண்ணுவாங்கன்னா டெம்பரரியா ட்ரேட் சென்டர் வச்சுக்குவாங்க, வர்த்தக மையம் போட்டுக்குவாங்க. ஆனா பெர்மனண்டா எப்ப கிடைக்குதுன்னா 1613 தான் பெர்மனண்டா கிடைக்குது, அதாவது நிரந்தரமா கிடைக்குது. அப்போ உங்களுக்கு இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, அனுமதி வாங்கிய ஆண்டு என்ன? டிசம்பர் 31, 1600 ஏடி. யாரு 1609 வந்தா? வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்தாரு. வில்லியம் ஹாக்கின்ஸ்க்கு அடுத்து வந்தது யாரு? சர் தாமஸ் ரோ வந்தாரு. முதல்ல டெம்பரரி தற்காலிக வணிக மையம் எப்ப ஆரம்பிச்சாங்க? 1611. எங்க ஆரம்பிச்சாங்க? ஆந்திரா மசூலிப்பட்டினத்துல ஆரம்பிச்சாங்க. நான் ஒவ்வொரு டாபிக்கையும் நடத்திட்டு அதுல இருந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு நான் கடைசியா சொல்றேன். அதனால அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இப்ப 1611 நமக்கு டெம்பரரியா தற்காலிகமா கிடைச்சிருச்சா? தென் 1613 என்ன ஆகுது அப்படின்னா நிரந்தரமான வணிக மையம் என்ன பண்றாங்கன்னா கேட்கறாங்க. அதன்படி குஜராத்ல சூரத்ல உங்களுக்கு கிடைக்கிறாங்க. அப்ப நிரந்தர வணிக மையம் பெர்மனன்ட் ட்ரேட் சென்டர் எங்க, டெம்பரரி ட்ரேட் சென்டர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இந்த இயரை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ ஜென்ரலா உங்களுக்கு வணிக மையம் கேட்டா குஜராத்ல இருக்கக்கூடிய சூரத், இதான் ஆன்சர். சரி, இப்போ இந்தியாவில் அவர்கள் எப்போ வந்தாங்கன்றத பார்த்தோம். இதெல்லாம் ஓகேவா? இதுல 3 முக்கியமான மாகாணங்கள் அவர்களுடைய மாகாணம் நான் சொன்ன தெரியுமா? ஒன்னு சென்னை, இன்னொன்னு பாம்பே, இன்னொன்னு கல்கத்தா. இந்த 3 பகுதியும் பிரிட்டிஷனுடைய தலைநகரமா, பிரிட்டிஷனுடைய ஹெட் குவார்டர்ஸா அவங்க என்ன பண்றாங்கன்னா வச்சுக்கிட்டாங்க. இந்த 3 பகுதியும் எப்போ பிரிட்டிஷ் கிட்ட போச்சு நமக்கு தெரியணும். சென்னை அப்படின்றது 1639 பிரிட்டிஷ் கிட்ட போகுது. எப்படி போகுது? சந்திரகிரி ராஜா இல்லைன்னா சென்னப்ப நாயக்கர் அவர்கிட்ட இருந்து பிரான்சிஸ் டே அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா சென்னையை வாங்குறாரு. ஓகே, பாம்பே எப்ப போகுது? 1668.
இந்த பாம்பே போன கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு இதுவே நம்மளுடைய நிலத்தை யாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பாம்பே எப்படி பிரிட்டிஷ்க்கு போச்சுன்னு சொல்ற கேளுங்க. இங்கிலாந்து போர்ச்சுகீஸ் இவங்க 2 பேருக்கும் நடந்த ஒரு திருமண உறவு. இப்ப இங்கிலாந்து அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய இளவரசர் சார்லஸ், 2ஆம் சார்லஸ்னு ஒருத்தர் இருக்காரு. அடுத்ததான் போர்ச்சுகீஸ், அதனுடைய இளவரசி கேத்தரின் இருக்காங்க. இந்த போர்ச்சுகீஸினுடைய பகுதி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாம்பே அப்படின்றது இருக்கு. எங்க ஏன்னா போர்ச்சுகீஸ் தான் இந்தியாவுக்கு முதல்ல வந்தாங்க. போர்ச்சுகீஸினுடைய பகுதியா பாம்பே இந்தியாவில் இருக்கு. இந்த பாம்பேவை தன்னுடைய இளவரசிய இங்கிலாந்து இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால சீதனமா என்ன பண்றாங்க இந்த போர்ச்சுகீசியர்கள் இங்கிலாந்து கொடுக்குறாங்க. இங்கிலாந்து இளவரசர் இதை வாங்கிட்டு இதை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு என்ன பண்றாருன்னா குத்தகைக்கு கொடுக்குறாரு. 10 பவுண்டுக்கு வந்துடுது குத்தகை கொடுக்குறாரு. அப்ப பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய போர்ச்சுகீஸ் தன்னுடைய இளவரசி கேத்தரினுடைய வரதட்சணையா சார்லஸ்க்கு கொடுக்குறாங்க. சார்லஸ் அதை யார் கொடுக்குறாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு 10 பவுண்டு லீஸ் கொடுக்குறாங்க. ஓகே, யாரோ எங்கேயோ இருக்காங்க, ஆனா நம்ம நிலத்தை வாங்கி நம்ம நிலத்தை யாரோ ஒருத்தருக்கு சீக்கிரமா கொடுத்து அது நம்ம நிலத்துக்கே இருக்கிறவங்க கிட்ட வந்து என்ன பண்றாங்கன்னா திருப்பி கொடுக்குறாங்க. அப்ப பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து இது எப்படி இருக்குன்னா, அந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாங்க தெரியுமா, இது உங்கள் சொத்து அப்படின்ற மாதிரி பஸ்ஸோட பின்னாடி போய் சொல்ற மாதிரி நம்மளுடைய சொத்து எடுத்து நம்ம நாட்டை இல்லீகலா வந்து ட்ரேட் பண்றவங்க கிட்டே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வாடகைக்கு கொடுக்குற மாதிரி. அடுத்து கல்கத்தா வந்து பார்த்தீங்கன்னா 1698 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கல்கத்தா வந்து பிரிட்டிஷ் கிட்ட போகுது. யார்கிட்டனா ஒரு ஜமீன்தார் சபர்ணராய் சௌத்ரி அப்படின்றவர்கிட்ட இருந்து ஒரு 3 கிராமங்களை பிரிட்டிஷ்காரங்க வாங்குறாங்க. சுத்தாநதி, கோவிந்தபுர், காலிக்கட்டா அப்படின்ற ஒரு 3 கிராமங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றவங்க வாங்குறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு தான் நான் இனிமேல் சொல்லுவேன். இஐசி அப்படின்னா என்னன்னா ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் ஜென்ரலா சிம்பிளா இப்படி சொல்லுவேன். ஓகே, சரி, ஓகே. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க, எந்த ஆண்டு எந்த பகுதி பிரிட்டிஷ் கிட்ட போச்சு அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அதனால அதை பார்த்துக்கோங்க. எந்த ஆண்டு எந்த பகுதி பிரிட்டிஷ் கிட்ட போச்சு, யார் வாங்கினாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த டாபிக் எல்லாம் நிறைய இதுல வந்து நடத்த மாட்டாங்க. ஏன் நடத்த மாட்டாங்கன்னா இது அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்லை, இதுல இருந்து 1-2 கொஸ்டின் தான் வருது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இந்த டாப்பிக்கை பார்த்துட்டு போனா மட்டும்தான் நமக்கு பாலிட்டினுடைய அம்சமே புரியும். ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க எப்போ வந்தாங்க, ஏன் வந்தாங்க, எப்படியா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை ஆக்குபை பண்ணாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பாலிட்டி உருவாவதற்கான ஸ்ட்ராங்கா பேசிக்கா நமக்கு தெரிய வரும். அப்பதான் நமக்கு பாலிட்டியே புரியும், கான்செப்டுவலா புரியும் நமக்கு. ஓகே, சரி, அடுத்து பார்ப்போமா? சரி, அடுத்து பாருங்க. இப்போ இதுதான் மேப். இப்போ பாருங்க, பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தா. அப்ப நல்லா பாருங்க, பிரிட்டிஷ்காரனுடைய 3 கேபிட்டலும் முக்கோண ட்ரையாங்கல் ஷேப்ல இந்த கடல் வழி அவங்களுக்கு ட்ரேடு, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பகுதிகளை இங்க இருந்து கொள்ளையடிச்சு அவங்களுக்கு கொண்டு போன கடல் வழியில. அதனால கரெக்டா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இந்த கடல் வழியை ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய இந்திய ஆளுமைகள், இந்திய ஆட்சியாளர்கள் அவங்க லேண்ட் உள்ள பாத்துக்கிட்டாங்க. இவங்க இந்த கடலை இங்க ஆக்குபை பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த லேண்டினுடைய கண்ட்ரோல் பிரிட்டிஷ்க்கு போக ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே. எப்படி இந்திய ஆட்சியாளர்கள் வந்து பிரிட்டிஷ் கிட்ட வீழ்ந்தாங்க, என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணும் கிடையாது, போட்டி பொறாம பேராசை தான். ஒரு பேராசை ஒருத்தர்கிட்ட காமிச்சாங்க அப்படின்னா அதுதான் வந்து அவனை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் அப்படின்றாங்க. ஒரு 2 பேருக்கு சண்டை நடக்குது அப்படின்னா 3ஆவதா எப்பவுமே இன்னொரு மனுஷங்களை நம்ம உள்ள விடவே கூடாது. அப்படி விட்டோம்னா 2 பேருக்குள்ள இன்னும் சண்டையை தான் வளர்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த பிரிட்டிஷ்காரங்க 2 பேருக்கு சண்டை நடந்துச்சு அப்படின்னா அதுல யாராச்சும் ஒரு அணிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி அந்த அணியை வெற்றி பெற வச்சு அவர்கிட்ட இருந்து நிறைய சலுகைகளை வாங்கிக்குவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்க, இந்தியா முழுவதும் என்ன பண்ணாங்க, தன்னுடைய வஞ்சகத்தினாலையும் சூழ்ச்சியினாலையும் இந்திய ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அடக்குமுறை பண்ணாங்க. அப்போ தப்பு பிரிட்டிஷ்கார மேல மட்டும் கிடையாது, அது நம்ம மேலே இருக்கு. ஏன்னா பேராசை நம்மளுடைய பெருநஷ்டம் அப்படின்ற மாதிரி பேராசை இல்லாம நம்ம வந்து எனக்கு இருந்திருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை பிரிட்டிஷ்காரங்க நம்ம விரட்டி அனுப்பிச்சிருக்கலாம். பட் ஒரு சிலருடைய, எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலருடைய பேராசை இந்தியா பிரிட்டிஷ் கிட்ட வீழ்றதுக்கு ஒரு காரணமாகவும் நமக்கு இருந்துச்சு. ஓகே, சரி, அடுத்து பாருங்க. தென் இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்தாங்க. சரி, பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு வந்தவங்க எப்படி ஸ்ட்ராங் ஆனாங்க? வியாபாரம் பண்ணதான் வந்தாங்க. எப்படி ஸ்ட்ராங் ஆனாங்க? நான் ஆல்ரெடி சொன்னேன், போர்கள்ல சப்போர்ட் பண்ணி தான் வந்து என்ன பண்ணாங்க, ஸ்ட்ராங் ஆனாங்க அப்படின்னு. நிறைய போர்கள் இருக்கு, இந்த கர்நாடகா போர், மைசூர் போர், இந்த போரெல்லாம் நம்ம ஐயனம்ல பார்ப்போம். ஓகே, பட் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2 முக்கியமான போர், ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
ஒரு வார் என்ன அப்படின்னா பிளாசி வார். பிளாசின்றது இடம், அந்த இடத்துல நடந்ததுனால அது பிளாசி வார். அடுத்து இதனுடைய தொடர்ச்சி தான், இதனுடைய கண்டினியூஸ் தான், அது பக்சார் போர். பக்சார்ன்ற இடத்துல நடந்ததுனால அது பக்சார் போர். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த பிளாசி போருக்கு பக்சார் போர் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த ரெண்டு போர் தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து காலூன்றுவதற்கான காரணமா இருக்கு. Two of the most important battles in which the British gained a foothold in India அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பிளாசி வார். பிளாசி அப்படின்றது பாருங்க, இப்ப ஆரம்பத்துல தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கு, இப்ப லேட்டரா போகும்போது இங்கிலீஷ்ல இருக்கும், நான் தமிழ்ல சொல்லுவேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப பாருங்க, இந்த பிளாசி அப்படின்றதுக்கான காரணம் என்ன, இதனுடைய ரீசன் என்ன நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வந்து வங்காளத்தில் நடக்குது. வங்காளத்தினுடைய நவாப், இப்ப நம்ம அரசர் ராஜான்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வங்காளத்துக்கு நவாப், ஒரு ஆளுநர் மாதிரி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் இருக்காங்க அப்படின்னா சிராஜ் உத் தௌலா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சிராஜ் உத் தௌலா இங்க இருக்கு பாருங்க. சிராஜ் உத் தௌலா தான் வங்காளத்தினுடைய நவாப்பா இருக்காரு. இவர் தான் இன்சார்ஜ். இவருடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க அங்க வியாபாரம் ட்ரேட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த வங்காள நவாப்புக்கும் இந்த பிரிட்டிஷ்க்கும் இடையில ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கு, ஒரு மனஸ்தாபம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன மனஸ்தாபம்னா, இந்த பிரிட்டிஷ்காரங்க வங்காள நவாப்பினுடைய அனுமதியே இல்லாம அங்க ஒரு வில்லியம் கோட்டையை கட்டுவாங்க. வங்காள நவாப்புக்கு என்னடா நம்ம கிட்ட ஒரு பிரேயர் ஒரு அனுமதியே இல்லாம ஒரு வில்லியம் கோட்டை, அதாவது வில்லியம் ஃபோர்ட் அங்க கோட்டையை கட்டியிருக்காங்களே அப்படின்னு ஒரு கோபம் இருக்கும். இன்னொன்னு, சந்தைகள்ல தன்னுடைய உள்நாட்டு மக்களுடைய வியாபாரத்தை குலைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இது ஒரு வருத்தம் இருக்கும். இன்னொன்னு, தன்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வங்காள நவாப்பினுடைய கஜானால இருந்து பணத்தை திருடிட்டு என்ன பண்ணிடுவார், ஓடி வந்துருவாரு. அவருக்கு யார் அடைக்கலம் கொடுப்பாரு தெரியுமா? இந்த பிரிட்டிஷ்காரங்க வில்லியம் கோட்டையில அடைக்கலம் கொடுப்பாரு. என்ன சொல்லுவாரு, அதெல்லாம் சிராஜ் உத் தௌலா நம்ம பையன் தான், பாத்துக்கலாம், நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வாங்க, நீங்க நம்ம வில்லியம் கோட்டையில இருங்க, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிராஜ் உத் தௌலாக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். நீ ஒவ்வொரு விஷயத்திலும் என்னுடைய நிர்வாகத்துல தலையிடன்னு சொல்லிட்டு ஒரு படையோட போய் வில்லியம் கோட்டையை கைப்பற்றுவாரு. வில்லியம் கோட்டையில இருந்து நிறைய பேர் தப்பிச்சு ஓடிடுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 146 பேர் மட்டும் என்ன பண்ணுவாங்க, கைது பண்ணி ஒரு 10 சின்ன ரூம்ல அடைச்சிருவாரு. அதுல 123 பேர், சின்ன ரூம்ல அத்தனை பேர் அடைச்சா எப்படி இருப்பாங்க, மூச்சு திணறி அத்தனை பேர்ல 123 பேர் இறந்துடுறாங்க. இந்த இறந்ததை தான் நம்ம வரலாற்று இடத்துல நான் சொல்றேன் பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவோம், இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு சொல்றோம். இதை ஹிஸ்டாரிக்கல்ல நம்ம என்ன சொல்றோம், இருட்டறை துயர சம்பவம், அதாவது பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்றோம். இங்க இருந்து தப்பிச்சு வந்தவங்க அடுத்து மெட்ராஸ்க்கு வராங்க. மெட்ராஸ்க்கு வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க இருந்து நம்மளுடைய பிரிட்டிஷ், அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட் ஆதரவு கேட்கறாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க, என்னதான் பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தால இருந்தாலுமே 3 நிர்வாகம் தனித்தனியா பார்த்தாங்க. 3த்துக்கும் தனித்தனியா ஆளுநர் இருப்பாங்க. அவங்கவுங்க சுயமா தனியா இருப்பாங்க, யாரோட கண்ட்ரோல்ல கிடையாது. அப்ப அவங்க மெட்ராஸ் கவர்மெண்ட் கிட்ட வந்து உதவி கேட்கறாங்க. மெட்ராஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த மாதிரி வந்து வங்காள கவர்மெண்ட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சிராஜ் உத் தௌலா என்ன பண்றாருன்னா கைப்பற்றிட்டாரு, வந்து உதவி பண்ணுதுன்னு கேட்கும்போது இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய ராபர்ட் கிளைவ் தலைமையில ஒரு படை வந்து என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, வங்காளத்துக்கு போறாங்க. ராபர்ட் கிளைவ் பத்தி நான் எப்பவுமே சொல்லுவேன். ராபர்ட் கிளைவ் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ராபர்ட் கிளைவ் பாருங்களேன், அவர் வந்து உள்ள கிழக்கிந்திய கம்பெனிக்குள்ள நுழையும் போது சாதாரண ஒரு குரூப் 4 ஆபீசரா அந்த கேட்டகரியில குமாஸ்தாவா தான் உள்ள நுழைவாரு. ஆனா அவர் வளர்ந்த விதம் பிரிட்டிஷுடைய கவர்னர், ஆளுநரான லெவலுக்கு வளர்ந்திருப்பாரு. அப்போ ஏன் இதை சொல்றேன்னா, வளர்ச்சி அப்படின்றத விட அவர் ஸ்கூல் படிக்கும் போது அவருடைய டீச்சர் அவருக்கு படிப்பு வராதுன்னு அவர் வெளியே அனுப்பிட்டாங்க. அவருக்கு சரியா கல்வி வராதுன்னு சொல்லி அனுப்பப்பட்ட ஒருத்தர் எப்படி வந்து இந்தியாவை கைப்பற்றி ஒரு கவர்னர், ஒரு ஆளுநர் லெவலுக்கு உயர முடியும் அப்படின்னா அவருடைய முயற்சி தான். அப்ப வராது அப்படின்றது கிடையாது, நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோம்ன்றதுதான் இருக்கு அப்படின்றதுக்கு ராபர்ட் கிளைவ் ஒரு உதாரணம். எல்லாருக்கிட்டையும் ஒரு நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். நம்ம பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணுமே தவிர நெகட்டிவா விட்டுறணும். ஸோ அந்த மாதிரி ராபர்ட் கிளைவ் தலைமையில் ஒரு படை என்ன பண்றாங்க, வங்காளத்துக்கு போறாங்க. இந்த வங்காளத்துல இந்த படை என்ன பண்றாங்க அப்படின்னா போய் பாக்குறாங்க, சிராஜ் உத் தௌலா கிட்ட இருக்கிற படையை விட ராபர்ட் கிளைவ் கிட்ட இருக்கிற படை ரொம்ப கம்மி. உடனே ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாரு, சூழ்ச்சி செய்யறாரு. இந்த சிராஜ் உத் தௌலானுடைய அமைச்சர் ஒருத்தர் இருப்பாரு, தளபதி மீர் ஜாஃபர் அப்படின்னு இருப்பாரு. இவர்கிட்ட போய் பேசுறாரு, பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இந்த மாதிரி வந்து நீ போர்ல சிராஜ் உத் தௌலாக்கு சப்போர்ட் பண்ணாத, அடுத்த ராஜா நீதா அப்படின்னு ஆசை காட்டுறாரு. ராபர்ட் கிளைவனுடைய இந்த ஆசைக்கு நம்மளுடைய மீர் ஜாஃபர் என்ன பண்றாரு, ஆசை யாரை விட்டுச்சு, உடனே மீர் ஜாஃபர் என்ன பண்றாரு, ராபர்ட் கிளைவ் பக்கம் சேர்ந்து மீர் ஜாஃபர் ஆதரவுடன் ராபர்ட் கிளைவ் சிராஜ் உத் தௌலாவை கொண்டுட்டு என்ன பண்றாரு, அந்த பகுதியினுடைய ஆட்சியை கைப்பற்றாரு. சோ மீர் ஜாஃபர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய தளபதியை ராஜாவா, அதாவது நவாப்பா உட்கார வைக்கிறாரு. என்னதான் நவாப்பா இவர் உட்கார வச்சாலுமே கண்ட்ரோல் ராபர்ட் கிளைவ் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா ராபர்ட் கிளைவ் உதவினால தானே மீர் ஜாஃபர் 2 பேரும் உதவி பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே மீர் ஜாஃபர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ராபர்ட் கிளைவ் வந்து ரொம்ப அடக்குமுறை பண்றதுனால அவர் எதிர்க்கிறாரு. அவர் எதிர்க்கிறவங்க என்னுடைய சப்போர்ட்டால தான் மீர் ஜாஃபர் நீ உட்கார்ந்த, இப்ப நீ என்னையே எதிர்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மீர் ஜாஃபரை தூக்கி எரிஞ்சிட்டு அவருடைய மருமகனா ஒருத்தர் இருப்பாரு. அவருடைய மருமகன் யார் அப்படின்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சுஜா உத் தௌலா. முதல்ல பார்த்தது சிராஜ் உத் தௌலா, இப்ப பாக்குறது சுஜா உத் தௌலா. இங்க ஸ்பெல்லிங் இருக்கு பாருங்க, இது சுஜா உத் தௌலா.
ஓகே, இத மீர் ஜாஃபருடைய மருமகன் தான் சுஜாவுத்தாலா. இவரை தூக்கி உட்கார வைக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மீர் ஜாஃபர் உதவியோட சிராஜுத்தௌலா தோற்கடிச்சதா பிளாசி போர். 1757 அந்த இடம் எங்க இருக்குன்னா கல்கத்தால பாகிரதி ஊக்லி நதிக்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடியது. இது பிளாசி போர். அடுத்ததா மீர் ஜாஃபரை தூக்கி அனுப்பிட்டு, எதுக்கு மீர் ஜாஃபர் அனுப்புறாரு? ஏன்னா ராபர்ட் கிளைவே எதிர்க்கிறதுனால அவர் அனுப்பிட்டு அவருடைய மருமகன் சுஜாவுத்தௌலாவை என்ன பண்றாரு? உட்கார வைக்கிறதுனால இப்ப இவரும் எதிர்க்கிறாரு. சுஜாவுத்தௌலாவுக்கும் மறுபடியும் பிரிட்டிஷ் சார்பா நடக்கக்கூடிய இந்த போர் தான் பக்சார் போர். ஓகே, இந்த சுஜாவுத்தௌலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்திசாலி தான். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் என்ன பண்றாரு? ராபர்ட் கிளை உட்கார வச்சிருந்தாலும் ராபர்ட் கிளை பேச்சை கேட்க மாட்டேன்றாரு. இவரு பக்கத்துல இருக்கக்கூடிய 2 மன்னர்களுடைய உதவி கேட்கிறாரு. ஒண்ணு யார் அப்படின்னா, ஒண்ணு நம்மளுடைய மீர் காசிம் அப்படின்றவர் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மீர் ஜாஃபருடைய மருமகன். இங்க மாத்தி சொல்லியிருப்பேன். சுஜாவுத்தௌலானுடைய உதவி தான் கேட்டிருப்பாரு. மீர் காசிம் அப்படின்றவர் தான் உட்கார வைப்பாரு. யாரு? ராபர்ட் கிளை. அப்ப மீர் ஜாஃபர் அப்படின்றவரு நம்மளுடைய மீர் காசிம் என்ன பண்றவாரு? அவருடைய மருமகன். இவரை தான் வந்து என்ன பண்ணுவாங்க? நம்மளுடைய ராபர்ட் கிளை அமர வைப்பாரு. யாரு? நவாப்பா உட்கார வைப்பாரு. அப்ப இந்த மீர் காசிம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு புத்திசாலி. இவர் என்ன பண்ணுவாரு? சுஜாவுத்தௌலா அவரும் ஷாலம் டூ இவங்க 2 பேர்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா உதவி கேட்பாரு. என்ன உதவி கேட்பாரு? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? பிரிட்டிஷை எதிர்த்துவோம், இது நம்ம நாடு நம்ம உரிமை அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்பாரு. இவங்க 3 பேர் சேர்ந்து சண்டை போடுவாங்க. ராபர்ட் கிளைவ் சார்பா மேஜர் ஒருத்தர் சண்டை போடுவார். அவர் தான் மேஜர் ஹெக்டர் மன்றம். ஓகே, சோ இவர் என்ன பண்ணுவாரு? இவங்க 3 பேரும் சேர்ந்து எதிர்ப்பாங்க. கடைசியில ராபர்ட் கிளைவ் ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா 1765 இங்க இருக்காது, அடிச்சிருக்கீங்க, நான் எழுதுறேன். 1765 64 இந்த போர் நடக்குது. 65 வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க கிட்ட உடன்படிக்கை நடக்குது. இது யார் யார்கிட்ட உடன்படிக்கை நடக்குதுன்னா, இந்த மீர் காசிம் தப்பிச்சு ஓடிடுவாரு. சண்டைக்கு கூப்பிட்டு வந்தது இவரு, ஆனா கடைசியில் என்ன பண்ணிடுவாரு? விட்டுட்டு ஓடிடுவாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? நான் அடிக்கடி கிளாஸ் நடத்தும் போது சொல்லுவேன், சண்டைக்கு யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா பார்த்து இருக்கணும், இல்லைன்னா கூப்பிட்டு போயிட்டு நம்மளை மாட்டி விட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த மீர் ஜாஃபருடைய மருமகன் மீர் காசிம் என்ன பண்ணிடுவாரு? எஸ்கேப் ஆயிடுவாரு. சுஜாவுத்தௌலாவும் ஷாலமும் 2ஆம் ஷாலமும் மாட்டிக்குவாங்க. இவங்க 2 பேர்கிட்டயும் அலகாபாத் அப்படின்ற இடத்துல வச்சு உடன்படிக்கை போடுவாங்க. அது 1765 போடுவாங்க. அந்த உடன்படிக்கையின்படி என்ன இருக்கும் அப்படின்னா, வங்காளம், இவங்க 3 பேருடைய பகுதி, வங்காளம், பீகார், ஒரிஷா, இந்த பகுதிகளில் திவானி உரிமையை ஆங்கிலேயர்கள் கிட்ட கொடுக்குறாங்க. அது என்ன திவானி உரிமை? திவானினா நிதின்னு அர்த்தம், பணம்னு அர்த்தம். நிதி வசூலிக்கக்கூடிய உரிமையை வந்து என்ன பண்றாங்க? பிரிட்டிஷ்க்கு போகுது. இந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்க தெரியுமா? ஆட்சியாளர்கள் யாரு? சுஜாவுத்தௌலாவும் ஷாலமும். இவங்க 2 பேருக்கும் நிஜாமத் உரிமை போகுது. நிஜாமத் உரிமைனா என்ன அப்படின்னா நிர்வாகம் அப்படின்னு அர்த்தம், நிர்வாக உரிமை அப்படின்னு அர்த்தம். திவானி உரிமைனா நிதி உரிமை, பினான்சியல் ரைட்ஸ். நிஜாமத்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸ், நிர்வாக உரிமை அப்படின்றது தான். இது எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து சரி, இப்போ இது வந்து பிரிட்டிஷ்காரங்க காலூன்றுவதற்கான காரணங்கள் 2 போர்னு சொல்லிட்டு, ஒன்று பிளாசி போர், பக்சர் போர். இந்த காலூன்றுவதற்கான காரணம் போர் பார்த்துட்டதுக்கு அப்புறமா இந்த இது ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த 2 போர்னால நமக்கு என்ன ஆச்சு? பிரிட்டிஷ்க்கு, அதாவது ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாரு? நிதி வசூலிக்கக்கூடிய உரிமை வாங்குறாரு. அதன் மூலமா வங்காளத்துடைய ஆளுநர் அப்படின்ற பதவிக்கு உயர்றாரு. அப்ப உங்களுக்கு இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, வங்காளத்தின் ஆளுநர் யாரு? முதல் ஆளுநர் யார் அப்படின்னா அது ராபர்ட் கிளைவ் தான். சோ இவர் இருக்காரு. திடீர்னு கொஞ்ச நாள் நல்லா போகுது. 1772 வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கம்பெனி நஷ்டத்துல போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அறிக்கை கொடுக்குறாங்க. உடனே வந்து என்ன பண்றாங்க? அங்க இருக்கக்கூடிய இங்கிலாந்து மன்னர் கிட்ட என்ன பண்றாங்க? கொஞ்சம் கடன் உதவி பண்ணுங்க ஐயா அப்படின்னு கேட்கறாங்க இந்த கம்பெனி. உடனே என்ன பண்றாங்க? என்ன நிறைய போர்களில் ஈடுபட்டாங்க, கம்பெனி நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, கம்பெனில வேலை பார்க்குறவங்களா நல்லா லட்சாதிபதியா நல்லா பெரிய பெரிய பணக்காரனா இருக்கான், அப்புறம் எப்படி கம்பெனி நஷ்டத்துல போகும் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ணப்பதான் தெரியுது, கம்பெனில வேலை பார்த்தவங்க எல்லாம் நியாயமா வேலை பார்க்கல, எல்லோரும் பணத்தை தன்னுடைய சொந்த பாக்கெட்ல போட்டுக்கிட்டாங்க. அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நிறுவனம் வளர்ச்சி அடையாம என்ன பண்றாங்க அப்படின்னா அது நஷ்டத்துல போயிருச்சு அப்படின்னு கிழக்கிந்திய கம்பெனியினுடைய நஷ்டத்துக்கு காரணம் அப்படின்றத நிரூபிக்கிறாங்க. ஓகே, இப்படி நிரூபிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க? பிரிட்டிஷ்காரங்க, அதாவது இங்கிலாந்துக்காரங்க ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இப்படியே விட்டா சரிப்படாது, நான் உங்க கம்பெனியை ஒழுங்குபடுத்துறேன், உங்க கம்பெனியை ஒழுங்குபடுத்தி நான் சில சட்டங்களை கொண்டு வர, அது ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு கம்பெனியை ஒழுங்குபடுத்துறதுக்காக இங்கிலாந்துக்கார முத என்ன பண்றான்னா சட்டம் போடுறான். அந்த சட்டம் முதல்ல கொண்டு வரப்பட்டது ஒழுங்குமுறை சட்டம்னுவாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க? இந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஏன் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க? ஏன்னா இங்கிலாந்துக்கார மட்டும்தான் வியாபாரம்
வியாபாரம் பண்ணணும், அதாவது சார் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அனுமதி வாங்கியிருக்காருல, அது 20 வருஷம் வரைக்கும் தான். 20 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ணணும். ரினியூவல் பண்ணாதான் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாதான் அவங்க மட்டுமே இருக்க முடியும், இல்லைன்னா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதை சாசனம் பட்டயம் அப்படின்னுவாங்க, அதாவது அங்கீகாரம் கொடுக்கிறது. இந்த பாகுபலி படத்துல ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாங்கல்ல, என் கட்டளையே சாசனம், அதாவது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை பட்டயம் ஆணை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதன் பிறகு இது எவ்வளவு பீரியட்னா 1773 முதல்ல இந்த ஒழுங்குமுறை சட்டம் வருது. 1757 வரைக்கும் ஒரு புரட்சி நடக்குது, பெரும் புரட்சி அப்படின்றது நம்ம ஐஎன்எம்ல பார்ப்போம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இது இருக்கு. தென் அதன் பிறகு இங்கே 1857ல இந்த புரட்சி நடக்குது. இந்த புரட்சிக்கு அப்புறமா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இங்கிலாந்து அரசி விக்டோரியா மகாராணி பாக்குறாங்க, இனிமேல் கம்பெனி கிட்ட இந்த ஆட்சியை கொடுத்துருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு விக்டோரியா மகாராணியை டைரக்டா இந்தியாவை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அதனால அது முடியாச்சு, இல்ல மகாராணியின் ஆட்சி. அப்போ கம்பெனிக்காக சட்டம் போடப்பட்டு 1773 இருந்து 1857 வரைக்கும் நடத்தப்பட்ட ஆட்சியை கம்பெனி ஆட்சி இல்ல கம்பெனி ரூல்ஸ் சொல்லுவாங்க. அதன் பிறகு மகாராணியை எடுத்துக்கிட்டு 1858 இருந்து 1947 நமக்கு விடுதலை கிடைச்சிச்சு தெரியுமா, அது வரைக்கும் இருக்கக்கூடியது மகாராணியினுடைய ஆட்சின்னு. தென் 1947 நமக்கு விடுதலை கிடைச்சிடும். விடுதலை கிடைச்சோம் நமக்கு சுதந்திர சட்டம் அப்படின்றது, ஃப்ரீடம் ஆக்ட் அப்படின்றது நமக்கு பாஸ் ஆயிடும். இது உங்களுக்கு ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கு. இது நம்ம இனிமேல் தான் டீடைல்டா என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இது சம்மரி. கம்பெனிக்காக போடப்பட்ட சட்டங்களை ஒழுங்குமுறை சட்டம்னு சொல்லுவாங்க, அப்படின்னா சாசன சட்டம்னு. மகாராணி ஆட்சியில போடப்பட்டது இந்திய அரசு சட்டம்னு சொல்லுவாங்க, இல்ல கவுன்சில் சட்டம்னு. ஏன் கவுன்சில்? இப்ப நம்ம பார்லிமெண்ட்னு சொல்றோமா, அதாவது என்னடா பார்லிமெண்ட்னு சொல்றோம், சில வேர்ட்ஸ் எல்லாம் நான் அப்பப்ப சொல்லுவேன், அந்த வார்த்தைகள் புரியாம கூட இருக்கலாம். பட் ஆனா நான் முன்னாடி சொல்லுவேன். எதுக்குன்னா பின்னாடி அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு அர்த்தம் புரியும். அதனால முன்னாடியே சொல்லி வைப்பேன். ஏன்னா ஒரு சில வார்த்தைகள் சொல்றாரே நமக்கு புரியலன்னு நினைக்க வேணாம், அதை ரிப்பீட்டடா அந்த இடங்கள்ல நான் சொல்லும் போது உங்களுக்கு புரிய வரும். இருந்தாலும் உங்க காதுல நான் என்ன பண்ணுவேன்னா அதை போட்டு வைப்பேன். ஓகே, அப்போ கவுன்சில் அப்படின்னா இப்ப நமக்கு பார்லிமெண்ட் சொல்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட், இங்கிலாந்து பார்லிமெண்ட் கவுன்சில் வாங்க, அவங்க போடக்கூடிய சட்டம் அது கவுன்சில் சட்டம் அப்படின்றது. நமக்கு அடுத்து ஃப்ரீடம் ஆக்ட், சுதந்திர சட்டம் கிடைச்சது. இதான் சம்மரி. ஓகே, இப்ப நம்ம இது என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு ரீகேப் பண்ணுவோமா? பாருங்க. சரி, இப்ப நம்ம ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்றேன். முதல்ல உலகளாவிய அளவுல ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர்கள் கடல் வழி பயணத்தை கண்டுபிடிச்சு முதல்ல இந்தியாவுக்கு வந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள். இந்த ஐரோப்பியர்கள் நறுமண பொருட்களை தேடி உலகெங்கும் பயணம் செஞ்சாங்க. அதுல ஸ்பெயின், போர்ச்சுகல் 2 நாடுகள் ரொம்ப முக்கியமான நாடுகள். அதுல போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த வாஸ்கோ ட காமா என்ன பண்றாரு, மன்னர் ஜான் அவருடைய உதவியால என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவுக்கு வராரு. அவருக்கு உதவியா இருந்தது யாரு, அதுக்கு முன்னாடி நன்னம்பிக்கை முனைன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த ஆப்பிரிக்காவுடைய தென்னாப்பிரிக்காவுடைய சவுத் பார்ட், சதன் பார்ட் வரைக்கும் போயிருப்பாங்க தெரியுமா, தென்கோடி முனை. அந்த முனை வரைக்கும் அவர் போனது என்ன சொல்றாங்கன்னா நன்னம்பிக்கை முனை, கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், என்ன கிட்டதான் இருக்கு அப்படின்றதுக்காக அதை நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம் வந்திருப்பாங்க. அதை பார்த்தோலோமிய உதவியால யார் வந்திருப்பாரு, நம்மளுடைய வாஸ்கோ ட காமா நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. சோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல போர்ச்சுகல்லை சேர்ந்த வாஸ்கோ ட காமா 1498 இந்தியாவுக்கு வராரு. அவரை மன்னர் ஜாமரின் அப்படின்றவரு கொச்சின் கோழிக்கோட்ல வரவேற்கிறார், கேலிக்கட்ல என்ன பண்றாரு வரவேற்கிறார். தென் செகண்ட் ஆஃப்ல பிரிட்டிஷ்காரங்க தொடர்ந்து அந்த 5 ஐரோப்பிய நாடுகள், போர்ச்சுகல், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், அப்புறம் டேனிஷ், பிரெஞ்சுக்காரங்கள் 5 ஐரோப்பிய நாட்டினர்களை பார்த்து யார் வந்தாங்க. அடுத்து ஸ்பெசிபிக்கா பிரிட்டிஷ்காரங்க காலூன்றுவதற்கான காரணம் 2 போர் பார்த்தோம். ஒன்னு பிளாசி போர், இன்னொன்னு பக்சார் போர். இது நம்ம பார்த்தோம். தென் அதன் பிறகு 1872 ராபர்ட் கிளைவ் ஆளுநர் ஆனதுக்கு அப்புறம் கம்பெனியை நஷ்டத்துல போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னு ரீசன் பார்க்கும்போது கம்பெனி ஊழல் நிறைந்ததா இருக்குன்றதுனால கம்பெனியுடைய ஊழலை ஒழிக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வராங்க. 1773 முதல்ல போடப்பட்ட சட்டம் ஒழுங்குமுறை சட்டம். யாரை ஒழுங்குபடுத்த, ரெகுலேட் பண்ண. யாரை ரெகுலேட் பண்ண, கம்பெனி ரெகுலேட் பண்ண. அப்ப இந்தியாவுக்கு போடப்பட்ட சட்டத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப நமக்கு இந்த ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்றது முதல்ல கொண்டு வராங்களா, இந்த சட்டம் தான் இன்னைக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு உருவாவதற்கான அடிப்படையான முதல் சட்டம். இந்த சட்டத்தினுடைய ஒவ்வொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப் ஆகி மகாராணி ஆட்சி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து போடப்பட்டு கடைசியில இந்திய அரசியலமைப்பு உருவாவதற்கான ஒரு அடிப்படையா இருந்துச்சுன்னு சொன்னா இதுதான். அதனாலதான் இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உருவாவதற்கான அடிப்படையா இருந்த ஒரு சட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது 1773 ஒழுங்குமுறை சட்டம். இந்த சட்டம் யாருக்கு போடப்பட்டது, கம்பெனியை ஒழுங்குபடுத்த போடப்பட்டது. கம்பெனியை ஒழுங்குபடுத்த போடப்பட்ட சட்டம் கொஞ்சம் கொஞ்சமா நிர்வாகத்துக்கு போடப்பட்டு, இந்தியா மேல போடப்பட்டு, இந்தியா நிர்வாகத்துக்கு போடப்பட்டு, கடைசியில இந்திய அரசியலமைப்பு உருவாவதற்கு நம்ம மாடலா இதுல இருந்து நிறைய விஷயங்களை எடுக்கிறதுக்கான வழிவகையா இருந்துச்சு. ஓகே,
ஓகே, இதுல பாருங்க, கம்பெனிக்காக போடப்பட்ட சட்டம் அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கிந்திய கம்பெனி விதிகள், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆக்ட் 1773 இருந்து 1857 வரைக்கும். ஒழுங்குமுறை சட்டம் பிட் இந்தியா சட்டம் 1793, 1813, 1833, 1853. இது என்னடா இந்த இயர்னு பாருங்களேன். இப்போ இங்க பாருங்க 1773 இருக்கா, இதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு பாருங்க, இப்போ 20 வருஷம், அப்புறம் 20 வருஷம், அப்புறம் 20 வருஷம். அப்ப இதுக்கு நடுவில் இதெல்லாம் என்ன அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இதை திருத்தி கொண்டு வந்திருப்பாங்க, இதை திருத்தம் பண்ணியிருப்பாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அமெண்ட்மெண்ட்னா திருத்தம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இதை திருத்தி கொண்டு வந்திருப்பாங்க. இது யாரு? இது பிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து இங்கிலாந்துக்கு மாறி இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, நானும் சில ரெகுலேஷனை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் அவர் கொண்டு வந்திருப்பாரு. அதனால இது பிட் இந்தியா சட்டம் 1784 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ அதனால இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இது கம்பெனி மேல போடப்பட்ட சட்டங்கள். அதன் பிறகு மகாராணியே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மகாராணி, அதாவது குயின் ரூல், கிரவுன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர்கள் காலகட்டத்தில் போடப்பட்ட சட்டங்கள் ஒரு 6 முக்கியமானது. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். தென் அடுத்து நம்மளுடைய விடுதலை சட்டம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், நம்மளுடைய முதல்ல கம்பெனிக்காக கொண்டு வரப்பட்டாங்க தெரியுமா, அந்த சட்டத்தை பார்க்க போறோம். கம்பெனிக்கு ஏன் சட்டம் கொண்டு வந்தாங்க, அதிகமான ஊழல் இருந்துச்சு. இந்த 3 கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ், இந்த 3 நிர்வாகம் தனித்தனியா செயல்படுறாங்க. இவங்களை ஒரு ஒருங்கிணைத்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், அப்பதான் ஊழல் இல்லாத நிர்வாகம் வரும். ஏன் இந்த ரூல்ஸ் கொண்டு வரதை ஏன் பிரிட்டிஷ் ஏத்துக்கணும், ஏன்னா நாளைக்கு இந்த கம்பெனியே இல்லாம போற நிலைமைக்கு, திவாலாகிற நிலைமைக்கு இருக்கு. ஏன்னா கம்பெனில நஷ்டம். அப்போ பணம் கொடுத்தாதான் கம்பெனி இந்தியாவில் ரன் பண்ண முடியும். அப்போ கடன் வாங்குறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா உள்ள நுழையிறாங்க, ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்தியாவுக்கு முதல்ல வந்தது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி ட்ரேட் பண்ணாங்க, அடுத்து நிர்வாகம் பண்ணாங்க. அதன் பிறகு அந்த கம்பெனியை தூக்கி எறிஞ்சிட்டு மகாராணியே டைரக்டா வந்து ஆட்சி பண்றாங்க. தென் மகாராணி கிட்ட இருந்து நம்ம என்ன பண்றோம், இந்தியா நம்ம என்ன பண்றோம், விடுதலை வாங்குறோம். சரிங்களா? ஓகே, ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் கிழக்கிந்திய கம்பெனி விதிகளில் முதல்ல போடப்பட்டது ஒழுங்குமுறை சட்டம், ரெகுலேஷன் ஆக்ட் 1773. இது என்ன, லார்டு நார்த் அப்படின்னு இருக்குன்னா நார்த் பிரபு. ஓகே, நார்த் பிரபு அங்க இருக்கக்கூடிய பிரதமர். இவரு அங்க வந்து பாத்தீங்கன்னா குயின் பிரதமர் அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. பிரதமர் அப்படின்றவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். குயின் பாத்தீங்க அப்படின்னா பரம்பரையா அவங்க தான் வருவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாஸ் டேக்கன் பை தி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் டு கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட். இங்க இங்கிலீஷ்ல இருக்கு, நான் தமிழ்ல ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் சொல்றேன், ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, முதலாக பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் கம்பெனியை ஒழுங்குபடுத்த போடப்பட்ட சட்டம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ நமக்கு தெரியும் முதல்ல கம்பெனியை ஒழுங்குபடுத்த போடப்பட்ட சட்டம். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இந்த கம்பெனி என்ன பண்றாங்க, அதிகமான லஞ்சம் வாங்குறது, பரிசு பொருள்னு சொல்லிட்டு நன்கொடையா வாங்குறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகிட்ட இருந்து நெல் மூட்டை வாங்குறது, வாழைத்தார் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வருது. இதெல்லாம் கேட்டா அன்பளிப்புன்னு சொல்றது, கேட்டா இதெல்லாம் லஞ்சம், ஆனா அன்பளிப்புன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்குறாங்க. அப்போ இட் ப்ராகிபிட்டட் சர்வன்ஸ் எனி பிரைவேட் ட்ரேட் ஆர் அக்செப்டிங் பிரைஸ் from the people. அதாவது மக்களிடமிருந்து, செகண்ட் பாயிண்ட், மக்களிடமிருந்து பரிசு பொருட்கள் வாங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டது. மூணாவது பாயிண்ட், கவர்னர் ஆஃப் பெங்கால்னு ஒருத்தர் இருக்காரா, யார் இருக்காரு, நம்மளுடைய ஆளுநரா யார் இருந்தார், வங்காளத்தினுடைய ஆளுநர் ராபர்ட் கிளைவ் இருந்தார். அவரை பதவி நீக்கம் பண்றாங்க. பதவி நீக்கம் பண்ணி, ராசா நீ பாத்துக்கிட்ட வரைக்கும் போதும், நீ திருப்பி இங்கிலாந்து வான்னு சொல்லி திருப்பி கூப்பிட்டுறாரு. அவர் அங்க வந்ததுக்கு அப்புறமா அவர் இங்கிலாந்து போயிட்டு அவரே சூசைட் பண்ணி இறந்துருவார் பர்சனல் ரீசன்ஸ்னால. பட் வங்காளத்தின் ஆளுநர்ன்ற பதவியை பேரை மாத்துறாங்க. இங்க பாருங்க என்னவா மாத்துறாங்க, கவர்னர் ஜெனரல். இந்த ஜெனரல் அப்படின்னா பொது, தலைமை அப்படின்னு அர்த்தம். எதுக்கு இந்த வார்த்தையை சேர்க்கிறாங்கன்னா, இந்த வங்காளத்தில் இருக்கிறவங்க தனியா ரூல் பண்றாங்க, பாம்பேல இருக்கிறவங்க தனியா ரூல் பண்றாங்க, மெட்ராஸ்ல இருக்கிறவங்க தனியா ரூல் பண்றாங்க. இப்படி தனித்தனியா நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா ரூல் பண்ணக்கூடாது. நீங்க எல்லாரும் வங்காளத்துடைய கண்ட்ரோலுக்கு வாங்க. யாரோ ஒருத்தருடைய கண்ட்ரோல்ல வந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா, நீங்க வந்து என்னது ஒருத்தர் கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படின்றதுனால வங்காளத்துல இருக்கிறவருக்கு வந்து ஹெட் அப்படின்னு பொசிஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்ல கூட பாருங்க டிஜிபின்னு வாங்க. டிஜிபினா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெட், ஓவரால் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹெட். அந்த மாதிரி கவர்னர்ல கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், வங்காளத்தின் தலைமை ஆளுநர் எனும் பதவி உருவாக்கப்பட்டது. மூணாவது பாயிண்ட் சொல்றேன், வங்காளத்தின் ஆளுநர் எனும் பதவி மாற்றப்பட்டு வங்காளத்தின் தலைமை ஆளுநர் என்று மாற்றப்பட்டது அப்படின்றத இந்த மூணாவது பாயிண்ட். அப்ப பாருங்க, தலைமை அப்படின்ற ஒரு வார்த்தை மூலமா ஆட்டோமேட்டிக்கா பாம்பே மெட்ராஸ் இனிமேல் யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், வங்காளத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இப்படி முதல்ல நியமனம் பண்ணது யாருன்னு கேட்பாங்க, வாரன் ஹேஸ்டிங்ஸ். முதல்ல நியமனம் பண்ணது யாரு, வாரன் ஹேஸ்டிங்ஸ். அப்போ உங்களுக்கு கேட்பாங்க கொஸ்டின் பாருங்க, வங்காளத்தின் ஆளுநர்,
வங்காளத்தின் முதல் ஆளுநர் யாரு? ராபர்ட் கிளைவ். வங்காளத்தின் முதல் தலைமை அப்படின்ற வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஓகே, அப்ப 4வது பாயிண்ட் பாருங்க, வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநராக வாரன் ஹேஸ்டிங்ஸ் நியமிக்கப்பட்டார். தென் 5th பாயிண்ட் பாருங்க, இந்த ஆளுநர், இந்த வங்காளத்தினுடைய ஆளுநர் இருக்கார் தெரியுமா, அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா 4 உறுப்பினர்களை கொண்ட ஒரு நிர்வாக குழு வந்து உருவாக்குறாரு. எதுக்காக? வங்காளத்தின் ஆளுநர் தான் மற்ற 2 பிரதேசத்தையும் ஹெட்டா இருந்து பார்த்துக்கிறாரு. அப்ப அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா வங்காளத்தின் தலைமை ஆளுநருக்கு உதவியாக 4 உறுப்பினர்களை கொண்ட நிர்வாக குழு அமைக்கப்பட்டது. இதுதான் 5வது. நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம இனிமேல் ஃபியூச்சர்ல என்ன தெரியுமா பார்ப்போம்? ஒன்னு நிர்வாக குழுன்னு ஒன்று பார்ப்போம், இன்னொன்னு சட்டமன்ற குழுன்னு ஒன்று பார்ப்போம். இது ரெண்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் திருப்பி நீங்க எழுதி வச்சு படிச்சாதான் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ முதல்ல உருவாக்கப்பட்டது என்னது? எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அப்படின்னா நிர்வாக குழு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த 6வது பாயிண்ட் பாருங்க. இதன் மூலமா என்ன ஆகுது? வங்காளத்தினுடைய ஆளுநருக்கு கீழே, அதாவது வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநருக்கு கீழே பாம்பே ஆளுநரும் மதராஸ் ஆளுநரும் கட்டுப்பட்டவர்கள் அப்படின்றது 6வது பாயிண்ட். அடுத்து 7வது, இந்த ஊழல் வழக்குகள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்றக்கா சட்டம் கொண்டு வந்தாங்க. சப்போஸ் இந்த மாதிரி பிரச்சனை வருது, ஊழல் வழக்குகள் இருக்கு, இந்த இவர்களுடைய பிரச்சனை யார் தீர்த்து வைப்பா? பிரிட்டிஷ் பிரச்சனையே, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரச்சனையை அவங்களே தீர்க்க கூடாது. அதனால ஒரு கோர்ட் உருவாக்குறாங்க, அது சுப்ரீம் கோர்ட். முதல்ல எந்த ஆண்டு சுப்ரீம் கோர்ட் உருவாக்கப்பட்டதுன்னா 1774 கல்கத்தால வில்லியம் கோட்டையில உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு சட்டம்னு கேட்டாங்கன்னா 73 தான், சரிங்களா? எந்த சட்டத்தின் மூலம் நமக்கு சுப்ரீம் கோர்ட் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1773 சட்டம். ஆனா எந்த ஆண்டு அது தோற்றுவிக்கப்பட்டது? ஏன்னா சட்டம் கொண்டு வரது 1 வருஷம், அதுக்கு கட்டி முடிச்சு அதுக்கெல்லாம் நிர்வாகம் பண்றதுக்கு அடுத்த வருஷம் தான் ஆகும். அப்ப 74 தான் நடைமுறைக்கு வருது. கொண்டு வரப்பட்ட சட்டம் 73, நடைமுறைக்கு வந்தது 74, சரிங்களா? சட்டம்னா 73. கல்கத்தா வில்லியம் கோட்டையில சுப்ரீம் கோர்ட் உருவாக்கப்படுது. இதனுடைய முதல் தலைமை நீதிபதியா சர் எலிஜா இம்பேவை நியமனம் பண்றாங்க. இங்க பாருங்க, இங்க எழுதுற சர் எலிஜா, சர் எழுதுங்க, கீழே எழுதுற சர் எலிஜா இம்பே. இம்பே எங்க இடம் இருக்கு? இங்க எழுதுற இடம், ஸ்பேஸ் இல்ல, இங்க எழுதுற சர் எலிஜா இம்பே அவர்களை வந்து சர் எலிஜா இம்பே இவர்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா நியமனம் பண்றாங்க, சரிங்களா? அதன் பிறகு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்றவங்க இருக்காங்க தெரியுமா? யார் இவங்க? அந்த 24 பேர் சேர்ந்து போய் முதல்ல மகாராணி கிட்ட அனுமதி வாங்கினாங்க தெரியுமா? இவங்க என்ன பண்ணணும்னா இனிமேல் வருஷம் பிரிட்டிஷ் கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும். என்ன ரிப்போர்ட்? எவ்வளவு இன்கம் வந்திருக்கு, எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் போயிருக்குன்றது ரிப்போர்ட் கொடுக்கணும். இதெல்லாம் எதுக்கு கொண்டு வராங்க? ஊழல் இல்லாத ஆட்சியை கம்பெனி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கம்பெனியை ஒழுங்குபடுத்துறது கொண்டு வராங்க. இந்த 9 பாயிண்ட்ல எந்தெந்த பாயிண்ட் தெரியுமா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்? உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்ல நான் சில இது சொல்றேன். 7வது பாயிண்ட்ல இருந்து தமிழ்ல சொல்றேன். 7வது பாயிண்ட் தமிழ்ல 1774 கல்கத்தா வில்லியம் கோட்டையில் உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. பிராக்கெட்ல சட்டம் 1773. 8வது பாயிண்ட், முதலாக உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் தலைமை நீதிபதியாக சர் எலிஜா இம்பே நியமிக்கப்பட்டார். 9வது பாயிண்ட். அடுத்து, இயக்குனர் குழு வருடம் பிரிட்டிஷ் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த பாயிண்ட் எல்லாம் தமிழ்ல சொல்லிட்டு இதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப டைம் இருந்தா எழுதுங்க, இல்லை நான் அப்புறமா வீடியோ பார்த்து கூட எழுதிக்கோங்க. ஓகே, இந்த 6 மாசம் ஒரு டெய்லி நடக்கக்கூடிய இந்த 2 மணி நேரம் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணி ப்ராப்பரா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா இந்த நோட்ஸே போதும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த நோட்ஸுமே படிக்க வேண்டாம், நான் கொடுக்கறது மட்டும் தரவா படிக்க போதுமானதா இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட், அடுத்து ஒழுங்குமுறை திருத்த சட்டம். இந்த ஒழுங்குமுறை திருத்தி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. எதுக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இந்த கவர்னர் ஜெனரல் கவுன்சில் இருக்கு தெரியுமா, இது ரெண்டுத்துக்கு பிரச்சனை வருது. என்னது? கவர்னர் ஜெனரல் கவுன்சிலுடைய அதிகாரம் பெருசா, சுப்ரீம் கோர்ட்டுடைய அதிகாரம் பெருசா அப்படின்ற மாதிரி சில அதிகாரங்கள் வரையறுக்கப்படலை. அப்போ யாருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு அப்படின்றது செட்டில்மெண்ட் பண்றாங்க. அதுக்காக இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை திருத்தி கொண்டு வராங்க. இல்ல இயர் தப்பா இருக்கு, 1781. ஓகே, 1781 கொண்டு வராங்க. குறைபாடுகளை களைவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். செகண்ட் பாயிண்ட், இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட், இது இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க, தீர்த்து வைப்பதற்கான சட்டம். இது இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க, இந்த பாயிண்ட் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. 3வது பாயிண்ட், உச்சநீதிமன்றத்திற்கும் ஆளுநர் குழுவிற்கும் இடையே உள்ள அதிகாரங்கள் மற்றும் வரையறைகள் பிரித்து வழங்கப்பட்டன அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகே, அப்போ ஒழுங்குமுறை திருத்த சட்டம் எது கொண்டு வராங்க? ஒழுங்குமுறை சட்டத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை களைவதற்காக கொண்டு வராங்க. என்ன குறைபாடுகள்? சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கவர்னர் ஜெனரல் கவுன்சிலுக்கும் இருக்கக்கூடிய, அதாவது ஆளுநர் குழுவிற்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்களை நமக்கு என்ன பண்றாங்க, டிஃபைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது
பிட் இந்திய சட்டம். இவர் வர்றாருல, இவர் இளைய பிரதமர் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க பிரதமர், பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, எங்க நம்மளுடைய இங்கிலாந்துக்கு. இவர் பாத்தீங்க அப்படின்னா இவர் வராரு, நார்த் குரூப் கொண்டு வந்த மாதிரி நானும் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி 1784 இவர் சில சட்டங்களை கொண்டு வந்து இவர் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வராங்க. சரிங்களா? இவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரது மட்டும் பத்தாது, நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். என்ன பண்ணணும், அவர்களுடைய இந்த நிர்வாகத்தையும் அவர்களுடைய இந்த வணிகத்தையும் ரெண்டா பிரிக்கணும், பிரிச்சாதான் அவர்கள் ஊழல் குறையும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அவர் யோசனை பண்றாரு, இந்த சிஓடின்றவங்க ஆல்ரெடி இருந்தவங்க யார், இவங்க கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், தமிழ்ல இயக்குனர் குழு அப்படின்னு சொல்லுவாங்க, இயக்குனர் குழு. இதுக்கு மாறா பிஓசின்னு இன்னொரு சிஸ்டம் உருவாக்குறாங்க. இதுக்கு தமிழ் என்னன்னா கட்டுப்பாட்டு வாரியம், கட்டுப்பாட்டு வாரியம். இதை உருவாக்குறாரு. இது உருவாக்கி என்ன, எத்தனை மெம்பர்ஸ் வச்சுக்கிறாங்கன்னா 6 மெம்பர்ஸ். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நீ வெறும் என்ன பண்ற அப்படின்னா ஒரே ஆளா என்ன பண்ற, நிர்வாகத்தையும் பாக்குற வணிகத்தையும் பாக்குற, நீங்க ரெண்டு வேலையும் ஒன்னா பாக்குறதுனால உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. சோ என்ன பண்றோம் அப்படின்னா நாங்க சில விஷயங்களை பிரிச்சு நாங்க கொடுக்குறோம், அப்போ உங்களுக்கு ஈஸி பண்ணி கொடுப்பாங்க, உங்களுடைய வேலையை உங்களுக்கு ஈஸியாக்குவாங்க அப்படின்றதுனால வணிகம் பண்றதுக்கு தானே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பாக்குறாங்க. அப்ப வணிக நடவடிக்கைகளை சிஓடி, அதாவது நம்மளுடைய இயக்குனர் குழு பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி பிஓசி நீங்க அரசியல் சார்ந்த நிர்வாக நடவடிக்கைகளை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்ப இந்த 3 பாயிண்ட் நான் தமிழ்ல சொல்றேன். இந்த பிட் இந்திய சட்டத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கம்பெனியினுடைய வணிக மற்றும் அரசியல் நிர்வாக செயல்முறைகள் பிரிக்கப்பட்டன. செகண்ட் பாயிண்ட், 6 உறுப்பினர்களை கொண்ட போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது 6 உறுப்பினர்களை கொண்ட நிர்வாக குழு உருவாக்கப்பட்டது, கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்டது. 6 உறுப்பினர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்டது. நல்லா நான் வச்சுக்கோ, இந்த பிஓசின்னு போட்டுக்கோங்க, சிஓடின்றது நீங்க எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் அப்ரிவேஷன் விரிவாக்கம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில ஹெட்டிங் எல்லாமே நீங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க, தமிழ் மீடியம் இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க, அது கண்டிப்பா தேவைப்படும். சரிங்களா? ஸோ அப்போ செகண்ட் பாயிண்ட் ரிப்பீட் பண்றேன், 6 உறுப்பினர்களை கொண்ட பிஓசி எனும் கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்டது. அடுத்து 3வது பாயிண்ட், சிஓடி எனும் இயக்குனர் குழு நிர்வாக, அதாவது வணிக நடைமுறைகளையும் பிஓசி எனும் கட்டுப்பாட்டு வாரியம் அரசியல் நடைமுறைகளையும் மேற்கொண்டது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது பார்க்க எப்படி இருக்கு, 2 அரசாங்கமா இருக்கா, இது இரட்டை ஆட்சியை போன்றது, இரட்டை அரசாங்கம் போட்டு செயல்பட்டது. 4வது பாயிண்ட். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதன் மூலமே என்ன ஆகுது, டைரக்டா இந்திய நிர்வாகம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஏன்னா இந்த பிஓசின்ற ஒரு சிஸ்டம் உருவாக்குறாங்களா, இந்த சிஸ்டம்ல இருக்கிற இந்த 6 பேர் யாருடையவங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சார்ந்தவங்க. அப்போ இந்திய நடவடிக்கைகள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட் பாருங்க, ஒரு விஷயத்தை வந்து சிஸ்டம் கொஞ்சம் சேஞ்ச் பண்றாங்க. என்னது, கவர்னர் ஜெனரலுடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஒன்றுன்றதை நம்ம முதல்ல பார்த்தோம். எத்தனை உறுப்பினர்கள் பார்த்தோம், நீங்க எழுதுனதை பாருங்க, 4 உறுப்பினர்கள் பார்ப்போம். இந்த 4 உறுப்பினர்களை ஒரு ஆளை கம்மி பண்றாங்க. ஏன் கம்மி பண்றாங்கன்னா, இந்த 4 பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 3 பேர் முடிவெடுத்தாலே போதும் அப்படின்னு சொன்னதுனால இந்த 3 பேர் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்றவங்க கவர்னர் ஜெனரலை கன்சிடரே பண்றது இல்லை. கவர்னர் ஜெனரலே கன்சிடர் பண்ணாம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாங்கன்னா அவங்க 3 பேர் முடிவெடுத்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க, ஒரு உறுப்பினரை கட் பண்றாங்க. ஒரு உறுப்பினரை கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக 3 உறுப்பினரை போடுறாங்க. இனிமேல் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 2 பேர் வந்து என்னது கண்டிப்பா வந்து சொல்லணும். 3 பேர்ல 2 பேர் சொன்னா போதும். அந்த 2 பேர்ல ஒருத்தர் யாரா இருக்கணும், கவர்னர், தலைமை ஆளுநரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 6வது பாயிண்ட் பாருங்க, ஆளுநர் கவுன்சிலில் உறுப்பினர்களை 4 to 3 குறைத்தனர். எதுக்குன்னு ரீசன் சொல்லிட்டு பாத்துக்கோங்க. அடுத்து 7வது, முதல்ல இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பொசிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. தமிழ் என்ன அப்படின்னா கம்பெனியின் நிலப்பகுதிகள் பிரிட்டிஷின் இந்திய பகுதிகள் என குறிக்கப்பட்டது. அப்ப பாருங்க, இப்ப பக்கத்துல நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து தனியாருக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு இருக்கு. நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்டு எடுத்துட்டு இது அரசுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு போட்டா எப்படி இருக்கும், அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்ற மாதிரி. அந்த மாதிரி இது வரைக்கும் அந்த சட்டங்கள்ல இது கம்பெனி டெரிட்டரி, கம்பெனியுடைய நிலப்பகுதின்னு தான் சொன்னாங்க. ஆனா இந்த பிட் இந்த சட்டத்துல பிட் என்ன தெரியுமா பண்ணாரு, இது பிரிட்டிஷ் அரசாங்கத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய பகுதி, பிரிட்டிஷ் அரசு இந்திய பகுதின்னு சொல்லிட்டாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது, இது பிரிட்டிஷுடைய பகுதி தான், பிரிட்டிஷுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வந்துருது. ஓகே. அப்புறம் அதே மாதிரி இந்த கவர்னர் கவுன்சில் இருக்கு தெரியுமா, அதாவது இந்த ஆளுநர் கவுன்சிலுடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், இது வங்காளத்துல 4 பேர் வச்சு உருவாக்கி இப்ப 3 பேரா மாத்தாங்க தெரியுமா. இப்ப அதை மெட்ராஸ் அண்ட் பாம்பேல என்ன பண்றாங்க அப்படின்னா உருவாக்குறாங்க. மெட்ராஸ்க்கு பாம்பேல இதே மாதிரி ஒரு கவர்னர் கவுன்சில் ஆளுநருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி உருவாக்குறாங்க. சரிங்களா? இப்ப இதுல முக்கியமான பாயிண்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுல முக்கியமான பாயிண்ட் நான் சொல்றேன். இதுல முக்கியமான பாயிண்ட் இத பாருங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட், அப்புறம்
செவன்த் பாயிண்ட் 2, 3, 4, 7, 8 இந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது இந்த ஒழுங்குமுறை திருத்த சட்டத்துல. அடுத்தது பிட் இந்திய சட்டத்துல இதெல்லாம் முக்கியமானதுன்னு பாருங்க. 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட், 2, 3, 4, அடுத்து 7, 8 இதெல்லாம் முக்கியமானது. மற்றதுக்கு அதுக்கு முக்கியமானதுன்னு இல்லைன்னு சொல்ல வரல, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்ல வரேன். சரி, அடுத்து பிட்டு கொண்டு வந்த சட்டத்தை பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் திருத்துறாங்க. பிட் இந்திய திருத்த சட்டம் அப்படின்னு திருத்துறாங்க. ஏன் திருத்துறாங்க? காரன் வாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்காக திருத்தாங்க. இந்த காரன் வாலிஸ் பார்த்தீங்கன்னா மிக திறமைசாலி. இவர் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா இவர் சில டிமாண்ட்ஸ் வைக்கிறாரு. அதாவது இந்த நீங்க என்ன பண்றீங்க, இந்தியாவில் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கு, பிஓசி சிஓடின்னு இருக்கு, இந்த மாதிரி நிறைய மெத்தட் உருவாக்கியிருக்கீங்க. ஆனா இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த முடிவும் எடுக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரத்தை நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்படி கேட்டதுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த உச்சபட்ச அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்றதுனால கவர்னர் கவுன்சிலே மீறி கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இல்லை சீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான அந்த உரிமையை பார்த்தீங்கன்னா காரன் வாலிஸ்க்கு கொடுக்குறாங்க, அந்த அதிகாரத்தை கொடுக்குறாங்க. எந்த முடிவையும் மீறக்கூடிய அதிகாரத்தை அவருக்கு கொடுக்கறதுக்காக அவர் பிட்டு கொண்டு வந்த சட்டத்தை கொஞ்சம் திருத்தி கொண்டு வராங்க. இல்லை உங்களுக்கு என்ன பாயிண்ட் முக்கியமானதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முக்கியமோ, யாருக்காக இந்த சட்டம் திருத்தி கொண்டு வரப்பட்டது அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். பிட்டுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்ததா 1793 சாசன சட்டம், சார்ட்டர் ஆக்ட்னு வாங்க. இனிமேல் பாருங்க எல்லாமே 20 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இருக்கும், 20 years ஒன்ஸ் இருக்கும். இல்லை பாருங்க எக்ஸ்டெண்டட் ட்ரேட் மோனோபோலி, அதாவது 20 வருடங்களுக்கு சட்டங்களை என்னது உயர்த்தி. நான் இதில் மட்டும் தமிழ்ல சொல்லலை, தமிழ்ல சொல்லிக்கிறேன். இல்லை பாருங்க பிட்டிந்தி திருத்த சட்டம் தமிழ்ல சொல்றேன். இந்த சட்டம் வங்காளத்தின் தலைமை ஆளுநராக லார்டு காரன் வாலிஸ் பிரபுவை நியமிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். அவர் 2 கோரிக்கைகளை வைத்தார். ஒன்று, ஆளுநர் கவுன்சிலுடைய அதிகாரத்தை மீறக்கூடிய, கவர்னர் கவுன்சிலுடைய முடிவையும் மீறக்கூடிய அதிகாரம். 2வது, அனைத்திற்குமான தலைமை தளபதியாக இருக்க வேண்டும். இதெல்லாம் அவர் கொடுத்திருக்காரு. இது தமிழ்ல நீங்க எழுதுறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது இதை நான் சொல்றேன். 1773 சட்டம். இந்த சட்டத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட், இந்த 4வது பாயிண்ட். ஓகே, என்னது, மறுபடியும் 20 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஓகேப்பா, இன்னைக்கு 20 வருஷத்துக்கு நீயே பார்த்துக்கோ, நீயே இந்தியாவில் என்ன பண்ணிக்கோ, ரூல் பண்ணிக்கோ, நீ மட்டுமே அதாவது வியாபாரம் பண்ணிக்கோன்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ட்ரேடு மோனோபோலினா தமிழ் என்னன்னா வணிக முற்றுரிமை. வணிக முற்றுரிமைனா என்னது, ஏகபோக உரிமைன்னு சொல்லலாம், ஏகபோக உரிமை அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா வணிக முற்றுரிமை அப்படின்னா அதாவது நான் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது, அனைத்து விதமான உரிமையும் ஏகபோக உரிமையும் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம். அதான் ட்ரேட் மோனோபோலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வணிகத்துல எனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு, நான் மட்டும்தான் வியாபாரம் பண்ணுவேன், ஏகபோகமான உரிமை அப்படின்றது தான். ஸோ இன்னொரு 20 வருஷத்துக்கு என்ன பண்றாங்க, எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. தென் என்ன பண்றாங்க, கவர்னர் ஜெனரலுடைய கவுன்சிலுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த என்ன சொல்றாங்க, பாம்பே அண்ட் மெட்ராஸ் இந்த கவர்னர் கவுன்சிலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்றாங்க, கவர்னர் ஜெனரலுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வராங்க. யாரு கண்ட்ரோலுக்கு, வங்காளத்துல இருக்க தெரியுமா அந்த கவர்னர் ஜெனரல், அவருடைய கண்ட்ரோலுக்கு இந்த பாம்பே மெட்ராஸுடைய கவுன்சிலையும் கொண்டு வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவ இயக்கங்கள் எல்லாம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி கிறிஸ்தவ இயக்கங்கள் அங்க இந்தியாவுக்கு போறோம்னு கேட்டாங்க. ஆனா அப்ப என்ன பண்ணலாம், அனுமதிக்கல. அப்போ கிறிஸ்தவ இயக்கங்கள் அனுமதிக்கப்படவில்லை. 4வது, இந்த பிஓசி நம்ம பார்த்தோம், பிட்டு கொண்டு வந்தார், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாட்டு வாரியம். இதற்கான சம்பளம் பாத்தீங்க அப்படின்னா இந்திய வருவாயிலிருந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஏன் சொல்றாங்கன்னா, இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்து வேலை பார்க்கறவங்க, ஆனா யாருக்காக வேலை பார்க்கறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிக்காக வேலை பார்க்கறதுனால இந்திய வருவாயிலிருந்து நீங்க தான் அவருக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. சரிங்களா, இந்த 4 பாயிண்ட் தமிழ்ல சொல்றேன். இன்னும் 20 வருடங்களுக்கு வணிக முற்றுரிமை, வணிக ஏகபோக உரிமை நீட்டிக்கப்பட்டது. 2வது பாயிண்ட், பாம்பே மற்றும் மதராஸ் மாகாணங்கள் ஆளுநருடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வரப்பட்டது. 3வது பாயிண்ட், கிறிஸ்தவ இயக்கங்கள் அனுமதிக்கப்படவில்லை. 4வது பாயிண்ட், பிஓசி எனும் கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஊழியர்களின் சம்பளம் இனி இந்திய வருவாயிலிருந்து வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. இதுதான் இந்த இதுல முக்கியமானது. 4வது பாயிண்ட் மட்டும் ரொம்ப முக்கியமானது. ஓகே,
இல்லை உங்களுக்கு வந்து ஸ்பீடு வைக்கிறதும் இருக்குது. நீங்கள் ஸ்பீடாக வேணும் வச்சுக்கலாம், இல்லை ஸ்பீட் கம்மி பண்ணுறதும் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இதை வந்து யூடியூப் லிங்க் அப்லோட் பண்ணி கொடுத்துட்றேன். ஒரு 24 மணி நேரம் ரெண்டு நாளைக்கு வந்து இந்த வீடியோ இந்த ஆப்லேயே இருக்கும். நீங்கள் ஆப்பில் பார்க்குறீங்க, இந்த ஆப்பில் இருக்கும். இதை நீங்கள் தமிழில் கூட பார்த்தீங்கன்னா அதில் வந்து சம்மரின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இந்த ஆப்பில் நீங்கள் பார்க்கும்போது அந்த சம்மரியை கிளிக் பண்ணிங்கன்னா நான் பேசுனது அப்படியே உங்களுக்கு தமிழில் வந்துடும். நீங்கள் தாராளமாக அதை பார்த்து கூட எழுதிக்கலாம். உங்களுக்கு தமிழில் அதுலேயும் காமிச்சிடும். அப்படி இல்லைனா 2 நாள் கழிச்சு அந்த வீடியோ வந்து 2 நாள் இருக்கும், இல்லை 3 நாள் அது டெலிட் ஆயிடும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும். தென் யூடியூப் லிங்கை உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். யூடியூப் லிங்கை நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம். அது யூடியூப் லிங்காக இருக்கும். பட் அந்த தமிழில் சம்மரி உங்களுக்கு காட்டாது. ஓகே, தென் இதை பாருங்க. 1813 சாசன சட்டம். இது ரொம்ப முக்கியமான சட்டம், ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். ஏன்னா இல்லை இந்த 4வது பாயிண்ட் பாருங்க. எஜுகேஷன், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான கல்வின்னு சொல்லிட்டு 1 லட்சம் முதல்ல ஒதுக்கீடு செய்யப்பட்ட சட்டம் எந்த சட்டம்னா இந்த சட்டம் தான். அதனாலதான் கேட்பாங்க, கல்விக்கென 1 லட்சம் எந்த சட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்டதுன்னா 1813 சாசன சட்டம். இதனுடைய பீரியட்ல யார் இருந்தாங்கன்னா லார்ட் மிண்டோ அவர்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க நமக்கு வந்து பிரதமராக இருந்திருப்பார். ஓகே, தென் பாருங்க லார்ட் மிண்டோனுடைய பீரியட் இது. அடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இந்த ட்ரேடு மோனோபோலி, வணிக ஏகபோக உரிமை இருக்கு தெரியுமா, அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்துருந்தாங்களா, அதை வந்து என்ன பண்றாங்க, ரத்து பண்றாங்க. ஏன் ரத்து பண்றாங்கன்னா இந்த காலகட்டம் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தொழில் புரட்சின்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்துல நிறைய கம்பெனிகள் நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணிடுவாங்க. உற்பத்தி பண்ணிட்டு அதை விற்கிறதுக்கான இடம் இல்லாம அடைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவர் உடனே இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வியாபார சந்தை, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு கொண்டு போனாலும் வாங்கிக்குவாங்க அப்படின்றதுனால இங்கிலாந்து டிமாண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்தியாவில் போய் நம்ம வியாபாரம் பண்றதுக்கு அனுமதி கொடுங்க, நீங்க வெறும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு நிறைய கம்பெனி டிமாண்ட் பண்ணதுனால, கோரிக்கை வச்சதுனால அங்க இருக்கக்கூடிய இங்கிலாந்து அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள்கிட்ட இந்தியாவில் வந்து என்ன பண்றாங்க, நீ தேயிலை வணிகத்தை மட்டும் நீ மட்டும் பண்ணிக்க, வேற யாரும் பண்ண மாட்டாங்க, ஆனா மற்ற வணிகங்கள் எல்லாருக்கும் நாங்க ஓபன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவோட ட்ரேடுங்கையும், அதாவது சீனாவில் வந்து அவங்க ட்ரேட் பண்றதும் இந்தியாவில் டீ மட்டும் ட்ரேட் பண்றதையும் வந்து என்ன பண்றாங்கன்னா அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஓப்பன் டு ஆல் சொல்லி எல்லாரும் வந்து வியாபாரம் பண்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வணிக முற்றுரிமை அதாவது ஏகபோக உரிமை நீக்கப்பட்டது. பிராக்கெட்ல சீனாவுடனான வணிகம் மற்றும் இந்தியாவிலான தேயிலை வணிகத்தை தவிர அப்படின்னு பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. 2வது, இதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ இயக்கங்கள் வந்து வரணும்னு கேட்டாங்க, நான் அலோவ் பண்ணல, ஆனா இப்ப அலோவ் பண்றாங்க. கிறிஸ்தவ இயக்கங்கள் இந்தியாவுக்கு வாங்க. கிறிஸ்தவ இயக்கங்கள் இந்தியாவுக்கு வந்து எஜுகேஷனல் பரப்புனதுல ரொம்ப முக்கியமான பங்கு அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா அவர்கள் மூலியமா நம்ம எல்லாரையும் வந்து வெறும் கெட்டதை மட்டுமே சொல்ல முடியாது, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போதைய காலகட்டத்தில் இந்த ஜாதி பாகுபாடால அடக்குமுறைப்பட்டு நமக்கு வந்து அது ஓரக்கட்டப்பட்டவர்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் தான் வந்து என்ன பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அவர்களுக்கு உணவு கொடுக்கறது, உடை கொடுக்கறது, இருப்பிடம் கொடுக்கறது, கல்வி கொடுக்கறதுன்னு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டாங்க. ஒருவேளை இந்தியாவில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா இவர்களுடைய ஆதிக்கம் இல்லாமல் கூட போயிருந்திருக்கும். பட் இவர்கள் உதவி மூலயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய கடற்கரை ஓரங்களில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தேவாலயங்களை கட்டுவாங்க. இன்ன வரைக்கும் பாருங்களேன், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கடற்கரை ஓரங்கள்லாம் ஒரு சர்ச் இருக்கும். இப்போ நமக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய கடற்கரை ஓரத்தில் பீச் ஓரத்துலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தேவாலயங்கள் இருக்குன்னா நிறைய அவர்களுடைய இடமா தான் அது இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல அடக்குமுறை பண்ணப்பட்ட மக்களுக்குலாம் நிறைய உதவி பண்ணாங்க. ஸோ வெஸ்டர்ன் எஜுகேஷன், மேற்கத்திய கல்வி முறை, ஆங்கில கல்வி முறையை பரப்பினாங்க. ஸோ முதல்ல 1 லட்சம் கல்விக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. பட் ஆனால் அதை செலவு பண்ணல, ஒதுக்கீடு மட்டும் பண்ணியிருக்காங்க, ஆனால் செலவெல்லாம் வந்து என்ன பண்ணா கவர்மெண்ட் பண்ணல. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, கிறிஸ்தவ இயக்கங்கள் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டன. 3வது பாயிண்ட், மேற்கத்திய கல்வி முறை இந்தியாவில் பரப்பப்பட்டது. 4வது பாயிண்ட், கல்விக்காக 1 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 5வது பாயிண்ட் என்ன பண்றாங்க, உள்ளாட்சி அரசாங்கம் நீங்களும் டாக்ஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. உள்ளாட்சி அரசாங்கம் வரி விதிக்க அனுமதிக்கப்பட்டன. அதே மாதிரி வரி விதிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, ஃபைன், உள்ளாட்சி அரசாங்கம் தண்டனை வரி செலுத்தாதவர்களை தண்டிக்கவும் அனுமதிக்கப்பட்டன. அடுத்து அதே மாதிரி மிலிட்ரிக்கு அதிகமான எக்ஸ்பென்ஸை குறைச்சிட்டு என்ன பண்றாங்க, எஜுகேஷன் கொடுக்குறாங்கல்ல. ஸோ மிலிட்ரிக்கான தேவையில்லாம இதுக்கு மிலிட்ரிக்கு ராணுவத்துக்கு நீங்க அதிகமான செலவு பண்றீங்க, மக்களை பாருங்க, கல்விக்கு பாருங்க டிமாண்ட் வச்சதுனால மக்களுக்கான செலவுகளை பார்க்கறதுக்காக மிலிட்ரிக்கு ராணுவத்துக்கான செலவுகளை குறைக்கிறாங்க. 7வது பாயிண்ட், ராணுவ செலவுகள் குறைக்கப்பட்டன. ஓகே, இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், 4th பாயிண்ட், 7th பாயிண்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து பாருங்க, அடுத்து 1833 சாசன சட்டம் அப்படின்றது சார்ட்டர் ஆக்ட் 1833. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன் அப்படின்னா அதெல்லாம் சென்ட்ரலைசேஷன் அப்படின்னா மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுவாங்க, இது 2 சொல்லுவாங்க. ஒன்று டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்வாங்க, இன்னொன்று சென்ட்ரலைசேஷன். எக்ஸாக்டா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா அதிகார குவிப்பு, அதிகார பரப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதிகார குவிப்பு அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா சென்ட்ரலைசேஷன் அப்படின்றாங்க. ஒரு இடத்துல அதிகாரத்தை கொடுத்து அங்கிருந்து கீழே எல்லாத்தையும் கொடுக்கறது, கீழே எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றது. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா
இப்போ நம்மளுடைய மோடி அரசாங்கம், நம்மளுடைய மோடி பிரதமர் ஐயா அவர்களுடைய அரசாங்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் டீசென்ட்ரலைசேஷன்ல தான் எல்லாத்தையும் பிளான் பண்றோம். டீசென்ட்ரலைசேஷனா அதிகார பரவலாக்கம், அதாவது அதிகாரத்தை என்ன பிளான்ல கிரவுண்ட் லெவல்ல உள்ளாட்சி அரசுக்கு மாநிலங்கிட்ட கொடுத்துடுறோம், அங்கிருந்து நாங்கள் திட்டங்கள் எல்லாம் எடுத்து மக்களுக்கு தேவையானதை போட்டு கொடுக்குறோம். அதற்கு ஆதாரமா இருக்கிறதா நிதி ஆயோக். நிதி ஆயோக்ல பாருங்க எல்லா சிஎமும் மெம்பர்ஸா இருப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சுன்னா திட்டக்குழுவா இருந்துச்சு. அல்ல நாம இதை எக்கனாமியில பார்ப்போம். திட்டக்குழுவா இருக்கும்போது சிஎம்கெல்லாம் உறுப்பினராக இருக்க மாட்டாங்க. ஆனா நிதி ஆயோக்ன்றதுல சிஎம் உறுப்பினராக இருக்காங்க. அப்ப இதுல என்ன தெரியுது, மாநிலங்களுடைய பங்குல அவங்க கிட்ட இருந்து நாங்க முடிவெடுக்கிறோம். அப்ப அதிகாரத்தை பரவலாக்கம் பண்ணி அங்கிருந்து முடிவெடுக்கிறதுனால இது அதிகார பரவலாக்கம், டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் தான் சென்ட்ரலைசேஷன், அதிகாரத்தை ஓரிடத்துல குறிக்கிறது. அப்போ இதுல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதிகார பரவலாக்கத்திற்கான அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், வங்காளத்தின் ஆளுநர், பாம்பே ஆளுநர், மெட்ராஸ் ஆளுநர் அப்படித்தானே பார்த்தோம். ஆனா முத இதுல பாருங்க இந்தியாவின் தலைமை ஆளுநர் அப்படின்னு மாத்துறாங்க. அப்ப பாருங்க இந்தியாவோட பெரும்பான்மையான பகுதிகளை கைப்பற்றினாதான் இந்தியான்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ண முடியும். அப்போ இது வரைக்கும் நமக்கு வங்காளத்தினுடைய ஆளுநர், தலைமை ஆளுநர் சொன்னவங்க இப்ப இந்தியாவின் தலைமை ஆளுநர் பேரு மாறுது. முதல்ல யார் வராங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு வராரு. வில்லியம் பெண்டிங் பிரபு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நம்ம ஐயனமலை பார்ப்போம், ராஜா ராம் மோகன் ராயோட சேர்ந்து சதி உடன்கட்டையெல்லாம் ஒழிக்கிறதுல ரொம்ப முக்கியமான பங்கு இருந்தார். அப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம், வங்காளத்தின் முதல் ஆளுநர் தான் ராபர்ட் கிளைவ், வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். இப்ப அடுத்தது இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர்னா வில்லியம் பெண்டிங். இதெல்லாம் எஸ்ஏ எக்ஸாம், பிசி எக்ஸாம், குரூப் 4 அடிக்கடி கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம். அப்ப பாருங்க செகண்ட் பாயிண்ட், வங்காளத்தின் தலைமை ஆளுநர் என்னும் பதவி மாற்றப்பட்டு இந்தியாவின் தலைமை ஆளுநராக மாற்றப்பட்டது. மூணாவது, வில்லியம் பெண்டிங் பிரபு இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநராக நியமிக்கப்பட்டார். ஓகே, இவர்கிட்ட பாருங்க மிலிட்டரி அண்ட் சிவில் பவர்ஸ், குடிமை மற்றும் ராணுவ அதிகாரங்கள் இவருக்கு வழங்கப்பட்டன. அதே மாதிரி இந்த இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பாம்பே மெட்ராஸ் கவர்மெண்ட் இருக்காங்க தெரியுமா, இவங்க இதுக்கு முன்னாடி நமக்கு என்னது நிர்வாக குழுன்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சுட்டு அவங்க சட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களா, இப்போ அதை கேன்சல் பண்றாங்க. இனிமேல் லெஜிஸ்லேட்டிவ் பவர் நம்மளுடைய சென்ட்ரலைசேஷன் பண்ணியிருக்கக்கூடிய நம்மளுடைய வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு தான் இருக்கு. சென்ட்ரலைசேஷன் என்னது, அதிகார குவிப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ இது பாத்தீங்க அப்படின்னா இனிமேல் அது எனக்கு லார்டு வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இருக்கு, பாம்பே மெட்ராஸ்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டமேற்றும் அதிகாரத்தை பறிக்கிறாங்க, ரிமூவ் பண்றாங்க. அப்ப அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாம்பே மற்றும் மதராஸ் மாகாண ஆளுநருக்கு சட்டமேற்றும் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டன இல்ல நீக்கப்பட்டன அப்படின்றத அஞ்சாவது பாயிண்ட். ஆறாவது பாயிண்ட் பாருங்க, முழுக்க என்ன பண்றாங்க தெரியுமா, கம்பெனி நீ இனிமேல் என்ன பண்ணாத, ஏன்னா 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ இதுல 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ 20 வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் என்ன பண்ணாத, வியாபாரம் எல்லாம் பண்ணாத, உன் கம்பெனியுடைய மதிப்பு என்ன, அதை விட அதிகமாவே நான் உனக்கு தரேன், 90 மில்லியன் பவுண்ட்ஸ் நான் உனக்கு இழப்பீடா தரேன், நீ வெறும் நிர்வாகத்தை மட்டும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் நிப்பாட்டுறாங்க. 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா, வணிக நடவடிக்கைகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டு முழுவதும் நிர்வாக அமைப்பாக மாற்றப்பட்டது, பிராக்கெட்ல 90 மில்லியன் பவுண்ட்ஸ் இழப்பீடாக வழங்கப்பட்டது அப்படின்றது. சரி, ஓகே. இப்ப 7வது பாயிண்ட், இவங்க முழுக்க நிர்வாகம் தானே பாக்குறாங்க. இப்படி நிர்வாகம் பார்க்கும்போது என்ன பண்றாங்க, இந்த நிர்வாக கவுன்சில் சொல்லிட்டு முதல் 4 பேர் வச்சு ஒருத்தர் உருவாக்குறாங்க, அப்புறம் 3 பேரா மாத்துறாங்க தெரியுமா. அப்படி அந்த இதுல ஒரு சட்ட உறுப்பினரா ஒருத்தரை சேர்க்கிறாங்க, லா மெம்பரா ஒருத்தரை சேர்க்கிறாங்க. யாரு, மெக்காலே அவர்களை சேர்க்கிறாங்க. அப்போ உங்களுக்கு கேட்பாங்க, ஆளுநரின் நிர்வாக கவுன்சிலில் முதலாக சேர்ந்த சட்ட உறுப்பினர் யாரு அப்படின்னு கேட்டா மெக்காலே அப்படின்றது. இதுதான் நம்ம இருக்கக்கூடிய மாடர்ன் எஜுகேஷனை கொடுத்தவர். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிவில் சர்வீசஸ் எக்ஸாம், இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்ற, அதாவது இந்திய குடிமைப்பணி தேர்வு பாத்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷனா எல்லாருக்கும் இது பண்றாங்க. பட் ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஓகே, அப்ப 7வது பாயிண்ட் என்னது, ஆளுநர் கவுன்சிலுடைய முதல் சட்ட உறுப்பினராக மெக்காலே நியமிக்கப்பட்டார். 8வது பாயிண்ட் என்னது, ICS இந்திய குடிமைப்பணி தேர்வு அனைவருக்கும் வழங்கப்பட்டது. ஆனா அது என்னது செயல்படுத்தப்படல. 9வது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஐரோப்பியர்கள் இருக்காங்க தெரியுமா, மற்ற நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க இந்தியாவில நிலம் வாங்குறத கட்டுப்படுத்துறாங்க. இப்ப வேற நாட்டுக்காரங்களாம் இந்தியாவில் நிலம் வாங்கி அதை ஆக்குபை பண்ணக்கூடாதுனால ஐரோப்பியர்கள் இந்தியாவில் நிலம் வாங்குவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இது 9வது பாயிண்ட். இப்ப இதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், அடுத்தது 5th பாயிண்ட், 6th பாயிண்ட், 7th பாயிண்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து பாருங்க,
அடுத்து 10th பாயிண்ட் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ சட்ட ஆணையத்தினுடைய உறுப்பினராக மெக்காலே நியமிக்கப்பட்டதுனால இந்தியாவிற்கான சட்டங்களை முதல்ல என்ன பண்றாங்கன்னா வரையறுக்கிறாங்க. இந்தியாவுக்கு எந்த மாதிரி சட்டங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில அடிமை முறைகள் எல்லாம் ஒழிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. 10வது பாயிண்ட் இந்தியாவிற்கான சட்டங்கள் வரையறுக்கப்பட்டன. 11வது பாயிண்ட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதத்தினாலும் நிறத்தினாலும் யாரும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்கான அடிமை முறை ஒழிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓகே இதை பார்த்தாச்சு. அடுத்ததா இதுல பாருங்க, இதுல 1835 இது தப்பா இருக்கு. 1835 1835 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இங்கிலீஷை இந்தியாவுடைய அலுவல் மொழியா நியமிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, பெர்ஷியன் லாங்குவேஜ், அதாவது பாரசீக மொழி, பெர்ஷியன்னு சொல்லுவாங்க. பெர்ஷியன் லாங்குவேஜ் தான் இந்தியாவுடைய அபிஷியல் லாங்குவேஜா இருந்துச்சு. இதுக்கு பதிலாக மாத்திட்டு ஆங்கிலத்தை கொண்டு வராங்க. அப்ப பாருங்க ஆங்கிலம் எந்த அளவுக்கு இந்தியாவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, தென் அடுத்து 13வது ட்ரேடிங் வித் சைனா. சைனாவோட அவங்க வந்து வணிகம் பண்றது நிப்பாட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க, இப்போ அதையும் நிப்பாட்டுறாங்க. அதே மாதிரி இது நம்ம மேல பார்த்த பாயிண்ட் தான், இந்தியன் சிவில் சர்வீஸ். அதை நான் ஃபுல் மீனிங் கூட எடுத்திருக்கேன். அதாவது இந்திய குடிமை பணி வந்து அறிமுகப்படுத்தப்படுது 1833. ஓகே, தென் 1853 சட்டம். இந்த சட்டத்தை பத்தி கேட்கும் போது கடைசி பட்டய சட்டம்னு சொல்லலாம். என்ன கடைசி பட்டய சட்டம்? ஆமா, இதன் பிறகு 1857 ஒரு கிரேட் ரிவோல்ட், பெருப்புரட்சி நடக்கும். இந்த பெரும்புரட்சி என்னன்றதை நம்ம பார்ப்போம். அந்த புரட்சியினால மகாராணியே நேரடியாக ஆட்சிக்கு வந்துருவாங்க. அதனால என்ன ஆகுது, அதுக்கு முன்னாடி போடப்பட்ட சட்டமா இருக்கும். இந்த சட்டம் கொண்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்னை மாகாணங்கள்ல நிறைய, இது நம்ம உங்களுக்கு வந்து தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடுல யூனிட் 6ல பார்ப்போம். நம்ம அவங்கெல்லாம் நிறைய அமைப்புகள் உருவாகி இருக்கும். அந்த அமைப்புகளுடைய டிமாண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மகாராணியை நேரடியாக வச்சு ஆட்சி பண்ணுங்கன்னு அவங்க அப்பயே சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அசாதாரணமான இந்த சூழ்நிலைகள்னால இந்த கம்பெனியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து நாங்கள் இன்னொரு 20 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணல, அதனால எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் நீங்க அங்க இந்தியாவில் வந்து நிறைய கலவரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் நல்லா இருந்த வரைக்கும், இதெல்லாம் ஓகே ஆகுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இது பண்ணுங்க, தென் லேட்டர் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணாம அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கடைசி பட்டய சட்டம். ஓகே, செகண்ட் பாயிண்ட் பாருங்க, நம்மளுடைய இந்த இது இருக்கு தெரியுமா, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பாருங்க, சட்டமன்ற பணிகளும் நிர்வாக பணிகளும் கவர்னர் கவுன்சிலுக்கு பிரிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் எக்ஸிக்யூட்டிவ் தான் இருந்துச்சு. இப்போ லெஜிஸ்லேட்டிவ், அதாவது சட்டமன்றம் அப்படின்ற ஒன்று என்ன பண்றாங்கன்னா உருவாக்குறாங்க. ஆளுநர் கவுன்சிலினுடைய சட்டமன்றமும் மற்றும் நிர்வாக செயல்பாடுகளும் பிரிக்கப்பட்டது. பாருங்க, வங்காளத்துக்குன்னு சொல்லிட்டு தனி ஆளுநர் போட்டாரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க, வங்காளத்துக்கு யார் ஆளுநரோ அவர் தான் தலைமை ஆளுநர், வங்காளத்துக்கு யார் ஆளுநரோ அவர் தான் இந்தியாவுடைய தலைமை ஆளுநர் சொன்னாங்க. அப்ப அவருக்குன்னு நிறைய வேலைகள் இருக்கும்ல. அப்ப வங்காளத்தை தனியா இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டாதான் நமக்கு வந்து நிறைய வேலைப்பளு குறையும். உதாரணத்துக்கு டெல்லிக்குன்னு தனி சிஎம் இருக்காரு, ஆனா டெல்லியில தான் பிரதமர் இருக்காரு. அப்போ டெல்லிக்கு பிரதமர் இருக்காருன்றதுக்கு அவரை நம்ம போட்டோம்னா அவருக்கான வேலைப்பளு அதிகமாயிரும். அதனால தனி சிஎம் போட்டுட்டு அவர் பார்த்துக்குவாரு, பிரதமர் ஓவரால் இந்தியா பார்த்துக்கிற மாதிரி வங்காளத்தினுடைய தனி ஆளுநரா வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆளுநரா போடுறாங்க. 3வது பாயிண்ட், வங்காளத்திற்கான தனி ஆளுநர் நியமிக்கப்பட்டார். 4வது பாயிண்ட், இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 24 பேர் இருந்தாங்களே அதை குறைக்கிறாங்க. இனிமேல் 18 பேர் தான். அதாவது தமிழ்ல இயக்குனர் குழு 24 உறுப்பினர்களிலிருந்து 18ஆக குறைக்கப்பட்டனர். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அடுத்து பாருங்க, இந்த 6 உறுப்பினர்கள் கொண்ட இந்த சட்டமன்ற கவுன்சில் உருவாக்கப்படுது. நான் மேல ஒண்ணு சொன்னேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிர்வாக கவுன்சில் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சட்டமன்ற கவுன்சில் அப்படின்றது ஒன்று உருவாக்குறாங்க. தெரியுமா எத்தனை உறுப்பினர்கள் வச்சு இந்த சட்டமன்ற கவுன்சில் உருவாக்குறாங்கன்னா 6 உறுப்பினர்களை வச்சு உருவாக்குறாங்க. அப்ப எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் எவ்வளவு உருவாக்குறாங்க, 4 உறுப்பினர்களை வச்சு. இதை நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன ரீகால் பார்ப்போம். எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னா நிர்வாக கவுன்சில். முதல்ல ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழே ஆளுநருக்கு உதவி பண்ண 4 உறுப்பினர்களை வச்சு இந்த நிர்வாக குழு உருவாக்கப்பட்டது. இப்போ 1853 6 உறுப்பினர்களை வச்சு புதுசா சட்டமன்ற குழுன்னு ஒன்று உருவாக்குறாங்க. நமக்கு எப்படி மத்திய சட்டமன்றம் மாதிரி ஒரு சட்டமன்ற குழு ஒன்று உருவாக்குறாங்க. அப்ப சட்டமன்றத்துக்கான பணிகளும் நிர்வாக குழுவுக்கான பணிகளும் 2ஆ பிரிக்கப்பட்டு 2 டீம் இருக்காங்க. இப்ப கவர்னர் கிட்ட பாத்தீங்கன்னா 2 டீம். இது உங்களுக்கு எப்படி புரியும்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி காட்டுறேன், அதுல பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப பாருங்க, இது நான் லேட்டரா வர வேண்டியது இருந்தாலும் இந்த இடத்துல புரியணுன்றதுக்காக காமிக்கிறேன். வைஸ்ராய்னு ஒருத்தர் இருக்காரு, இவருக்கு கீழே 2 டீம் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 1773 சட்டத்துல முதல்ல உருவாக்கப்பட்டது இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் 4 மெம்பர்ஸ் வச்சு உருவாக்குனாங்க. ஓகே,
தென் அதன் பிறகு 1853 சட்டத்தில் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. இது 6 உறுப்பினர்களை வச்சு என்ன பண்றாங்கன்னா உருவாக்குறாங்க. இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிட்டிஷ் மட்டும் தான் இருப்பாங்க, வேற யாருமே இந்தியர் கிடையாது. ஆனா இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அஃபிஷியல்னு சொல்லிட்டு இருப்பாங்க, நான் அஃபிஷியல்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தமிழ்ல அலுவல் சாரா உறுப்பினர், அடுத்தது அலுவல் சார் உறுப்பினர் அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அலுவல் சார் அஃபிஷியல், இது அலுவல் சாரா உறுப்பினர் அப்படின்றது. அலுவல் சார் அபிஷியல் உறுப்பினர்னா பிரிட்டிஷ் மட்டும் தான் இருப்பாங்க. அலுவல் சாரா உறுப்பினர் நான் அபிஷியல்னா ஓபன் டால், இல்ல பிரிட்டிஷும் இருப்பாங்க, இந்தியர்களும் இருப்பாங்க. இது என்ன இந்த 2 சிஸ்டம்? இந்த சட்டமன்ற கவுன்சில்ல இந்த 2 பேர்ல அபிஷியல் மட்டும்தான் வாய் திறந்து பேச முடியும், அவங்களுக்கு மட்டும் தான் எல்லா ரைட்ஸும் இருக்கு. இந்த நான் அபிஷியல் இருக்காங்க தெரியுமா, ஜஸ்ட் லிசனர் தான், உட்காந்து நடக்கிறது தெரிஞ்சுக்கிறது மட்டும் தான் பண்ணுவாங்களே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. இந்தியர்கள் பாருங்க, அவங்க ஆட்சி பண்றது இந்தியா நிர்வாகம் பண்றாங்க. ஆனா இந்தியர்கள் வச்சிருக்கக்கூடிய அவைய வாயை மூடிட்டு ஜஸ்ட் கேட்கிற மாதிரி ஒரு சிஸ்டம்ல வச்சிருக்காங்க. அப்போ வைஸ்ராய் இந்த சிஸ்டம் படி ஆட்சி பண்ணாரு. ஒன்னு எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்னு லெஜிஸ்லேட்டிவ். எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது பிரிட்டிஷ் மட்டும் தான் இருப்பாங்க. அப்புறம் என்ன சார், இங்க பிரிட்டிஷ் மட்டும் தான் இருப்பாங்க, இங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் மெம்பர்னு ஒன்று போட்டிருக்கீங்களே, எஸ்பி சின்ஹா அப்படின்றது யாருன்னா, இந்த சின்ஹா அப்படின்றவரை நம்ம லேட்டரா பார்ப்போம். இவரை பொறுத்த வரைக்கும், பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ்ல ஒரு எம்பியா இருந்திருப்பார், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இன் பிரிட்டிஷ்க்கு, இங்கிலாந்துக்கு. ஓகே, அவரு அனுப்பியிருப்பார். ஆனா அவர் இந்திய வம்சாவளினால நம்ம என்ன பண்றோம், இந்திய உறுப்பினர் நம்ம சொல்றோம். அதே மாதிரி இதுல 3 உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சட்டமன்ற கவுன்சில சேர்த்திருப்பாங்க. இதெல்லாம் யார் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்த இதுல ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம வந்து இது கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே, சரி, இப்ப நம்ம இதை பார்ப்போம். அப்ப பாருங்க, 6வது பாயிண்ட் சொல்றேன், சாரி 5வது பாயிண்ட் சொல்றேன். 6 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்ற கவுன்சில் மத்திய அமைச்சரவை போன்று உருவாக்கப்பட்டது. ஓகே, அடுத்து 6வது பாயிண்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல லோக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் அப்படின்றத உருவாக்குறாங்க. அதாவது உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் இந்தியர்கள் வந்து என்ன பண்றாங்க, ஈடுபடுத்துறாங்க. முதலாக உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் அதாவது இந்திய சட்டமன்ற கவுன்சில் வழங்கப்பட்டது. அடுத்து 1854 மெக்காலே அப்படின்ற கமிட்டி வந்து என்ன பண்றாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்க. எதுக்கு, நம்ம இந்தியன் சிவில் சர்வீஸ் சொல்றோம் தெரியுமா, ICS, அதை எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஓபன் காம்படிஷன் ஃபார் சிவில் சர்வீசஸ் இந்தியர்களுக்கும் வழங்கப்பட்டது. மெக்காலே கமிட்டியின் பரிந்துரையின்படி 1854 வழங்கப்பட்டது. இதே 1856 இன்னொரு ரிப்போர்ட் கொடுக்கும், நான் அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. சார்லஸ் வுட் அறிக்கை, இதை கல்விக்கான மகாசாசனம்னு சொல்லுவாங்க. மகாசாசனம்னா என்னது, மகாசாசனம்னா என்னது? ஓகே, இங்கிலீஷ்ல மேக்னா கர்ட்டான்னு சொல்லுவாங்க. மேக்னா கர்ட்டானா தமிழ்ல மகாசாசனம். அதாவது என்னன்னா, இருக்கிறதுலயே ஒரு விஷயம் வந்து ஒரு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து அதை வச்சுதான் நம்ம எல்லாத்துக்கும் ரோல் மாடலா எடுக்கிறோம்னா அது மேக்னா கர்ட்டா. இப்போ கல்விக்காக நம்ம எதை பார்த்தாலுமே இந்த சார்லஸ் வுட் கொடுத்துருக்கூடிய இந்த அறிக்கை ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் எல்லா விஷயத்தையும் அவங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் முதல்ல ஒரு அடையாளமா இருக்கக்கூடியது. அதனுடைய அறிக்கையை பேஸ் பண்ணி தான் எல்லாமே அடுத்து ஃபாலோ பண்ணாங்க. அப்ப அதுதான் எல்லாத்துக்குமான அடித்தளம் அப்படின்னா அந்த மகாசாசனம், சாசனங்கள்லேயே மிக உயர்ந்தது அப்படின்ற மாதிரி மேக்னா கர்ட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கல்விக்கான மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்றோம், கல்விக்கான மகாசாசனம்னா சார்லஸ் வுட் அறிக்கை கொடுக்குறோம். இது 1854 கொடுக்குறாங்க, சரிங்களா? அதே மாதிரி கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டோ அதிகாரம் வழங்கப்படுது. வீட்டோ அதிகாரம்னா என்னது, வீட்டோ அதிகாரம், வீட்டோ பவர் அப்படின்னா ஒரு மசோதா இருக்கு. ஒரு மசோதானா என்னன்றதை நம்ம லேட்டரா பார்ப்போம், இப்போ சும்மா காதில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பில், இங்கிலீஷ்ல பில்லுன்னு சொல்லுவாங்க. அந்த மசோதா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சட்டமன்றத்தில் கொண்டு வரும்போது மசோதா, குடியரசுத் தலைவர் சைன் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் சட்டம். இப்படி குடியரசுத் தலைவர் கிட்ட வரும்போது அவர் அதுக்கு வந்து என்ன மாதிரி முடிவெடுக்கிறாரு, அந்த மசோதாவுக்கு சைன் பண்றாரா, இல்ல ரிட்டர்ன் அனுப்புறாரா, இல்ல என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு அந்த ரைட்ஸ் இருக்கு தெரியுமா, அதான் வீட்டோ பவர், வீட்டோ அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பவர் இப்போ 1853 சட்டத்துல தான் நமக்கு என்ன பண்ணாங்க, கவர்னர் ஜெனரல் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் தான் நம்ம எடுத்து இப்ப குடியரசுத் தலைவருக்கு வச்சிருக்கோம். இப்ப பாருங்க, இந்தந்த இடங்கள்ல நம்ம இனிமேல் பார்க்க போற இந்திய அரசியலமைப்புக்கு அடித்தளமா இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். நான் நடத்தும் போது உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். வீட்டோ பவர் பார்க்கும்போது கவர்னர் ஜெனரலுக்கு முதல் 1853 கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப நம்மளோட இருக்கக்கூடிய சிஸ்டம் கவர்னர் ஜெனரல் கிடையாது, பிரசிடென்ட் இருக்காரு, அதாவது குடியரசுத் தலைவர் இருக்காரு, அவருக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு நான் ரெஃபர் பண்ணுவேன். ஓகே, சரி. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மகாராணியினுடைய ஆட்சி பார்க்கிறோம். இதுல நம்ம அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ இல்லை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேர்டு பாயிண்ட், 5th பாயிண்ட், 7th பாயிண்ட், 9th பாயிண்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கு இதுல. ஓகே, தென் அடுத்தது பாருங்க. சரி, இப்போ பிரிட்டிஷ்காரங்க 1773 இருந்து 1857 வரைக்கும் ஆட்சி பண்றாங்க.
1857 ஒரு பெரிய புரட்சி நடக்குது. என்ன புரட்சினா நமக்கு தெரியும், ஜான்சி ராணி இவங்கெல்லாம் வடப்பகுதிகளில் நமக்கு பெரிய புரட்சி நடந்திருக்கும். தென்னிந்தியாவில் நம்ம வந்து தென்னிந்தியாவில் 1806 வேலூர் புரட்சி நடக்கும். அதன் பிறகு 1857 இந்த பெரிய புரட்சின்னு சொல்லக்கூடிய தி கிரேட் ரிவோல்ட் அப்படின்றது நமக்கு வட இந்தியாவில் நடக்கக்கூடியது. இந்த புரட்சியின் காரணமா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் மகாராணி இருக்காங்க தெரியுமா, விக்டோரியா மகாராணி, இவங்க கம்பெனியை கலைச்சிருவாங்க. கம்பெனியை கலைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய நேரடி ஆட்சியா மகாராணியே வந்து ஆட்சி பண்றேன்னு சொல்லுவாங்க. அப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்கும் மகாராணி மேல ஒரு நல்ல மதிப்பு இருக்கும். கம்பெனி மேலதான் கோபத்துல இருந்தாங்க. கம்பெனி மேல மக்கள் ரொம்ப கோபத்துல இருந்தாங்க. ஏன்னா அவர்களுடைய நோக்கமே சுரண்டது மட்டும்தான். இங்க இருக்கக்கூடிய பொருட்களை சுரண்டி அங்க கொண்டு போய் அவர்களுடைய குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும், அதுதான் அவர்களுடைய நோக்கம். அதனால என்ன பண்ணாங்க, மகாராணியும் வந்து ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால மகாராணி அந்த புரட்சியை கட்டுப்படுத்துறதுக்காகவும் இந்திய மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காகவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க நிறைய வாக்குறுதி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க அதாவது பிரிட்டிஷ் மீன்ஸ் கம்பெனி பண்ணதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. அதனாலேயே இந்த மகாராணி கொண்டு வந்த இந்த சட்டத்தை என்ன சொல்லுவாங்க, மக்களின் உரிமைகளுக்கான மகாசாசனம், நல்லாட்சி சட்டம் அப்படின்னு. இந்த நான் எப்பவுமே இந்த டைலாக் சொல்லுவேன். முத்து படத்துல வந்து முத வந்து மீனா இறங்கி வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மகாராணி வரணும் மகாராணி வரணும்னு சொல்லுவாங்க. ஆனா அப்ப தெரியாது அதெல்லாம் கவரிங் நகை அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மகாராணி ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இனிமேல் நமக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா மகாராணியே ஆட்சிக்கு வந்தாலும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் இருந்து ஊழல்வாதிகளா தான் இருந்தாங்க. கம்பெனியில இருந்து அதே நிர்வாகிகள் தான் இருந்தாங்க. எல்லாமே போலியான ஊழல்வாதிகள் தான். அப்ப அவங்க ஆட்சி பண்ணும்போது எப்படி இருக்கும், அதே மாதிரி நல்லாட்சியா கிடைக்கும். மகாராணியே கொடுக்கும் நினைச்சாலுமே இங்க இருக்கக்கூடியவர்கள் ஊழல் நிறைந்தவர்களா தான் இருந்தாங்க. இன்னும் மோசமான உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவாயிருச்சு. பட் கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது இனிஷியலா வரும்போது நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்தாங்க. நிறைய கட்டுப்பாட்டுகள் எல்லாம் வந்து தளர்த்தி கம்பெனியினுடைய அடக்குமுறையை கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. பட் லேட்டர் அது வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கே வந்து கட்டுப்பாடுகள் அதிகமாயிருச்சு. சரி, ஓகே. இன்னைக்கு வகுப்புல நம்ம இந்த கம்பெனி ஆட்சி வரைக்கும் பார்த்தோம். இதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்த வகுப்புல இருந்து நம்ம இந்த குயின் ரூல்ஸ், அதாவது மகாராணியினுடைய ஆட்சியில இருந்து நம்ம பாப்பா பார்த்தா ஈஸியா புரியும். ஜஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துருங்க. மகாராணியினுடைய இன்ட்ரோல இருந்து அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி அவங்க என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தாங்க, தென் அவங்களுடைய ஆட்சி என்ன, அடுத்து நம்ம எப்படி இந்திய விடுதலை அடைஞ்ச சட்டம், அப்புறம் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு உருவாவதற்கான காரணம் என்ன, அதற்கான பின்னணி வரலாறு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை கொடுக்குறேன். ஆல் தி பெஸ்ட். ஸோ எல்லாருமே நல்லா படிங்க. ஸோ எப்பவுமே வந்து என்ன பண்ணாதீங்க, மனம் தளராதீங்க, நல்லா தெளிவாக படிங்க. நம்மளுடைய எஸ்பி அகாடமி சார்பாக, அதாவது சேலம் பிரேம் எஸ்பி அகாடமி சார்பாக உங்களுக்கு வழங்கக்கூடிய எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கிளாஸை கரெக்டாக அட்டன் பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டைம் வந்து தள்ளி மட்டும் போட்டுறாதீங்க. இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த நாள் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது அப்படியே பேர்டன் ஆயிடும் உங்களுக்கு. அடுத்து நீங்கள் அதை பார்க்கவே மாட்டீங்க. நமக்கே எத்தனை விஷயங்களை தள்ளி போட்டிருக்கோம். எப்பவுமே தள்ளி போடாதீங்க எந்த விஷயத்தையுமே. நாளைன்னு சொன்னீங்கன்னா நாளே போய்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயங்களை சரியா பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு பண்ணுங்க. அதுதான் ஒரே வழி. அதனால இன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயங்களை இன்னைக்கே பண்ணிருங்க. அதுதான் வெற்றிக்கான ஒரே வழி. எல்லாரும் வெற்றிக்கான வழியை கேட்கறது என்னன்னா, இன்னைக்கான கடமைகளை இன்னைக்கான வேலைகளை இன்னைக்கே பண்றதுதான் நாளை வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆல் தி பெஸ்ட். ஸோ அடுத்தடுத்த வகுப்புகளை சந்திப்போம். தேங்க்யூ எஸ்பி அகாடமி. அதே மாதிரி இன்னைக்கான உங்களுக்கான வகுப்புகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணிருந்தேன். தேங்க்யூ.